शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राह ग्राहैक कर्मणे வித்யாரண்ய சுவாமிகளால அருளப்பட்டது பஞ்சதசி. அந்த பஞ்சதசியினுடைய 15 அத்தியாயங்கள் கொண்ட பஞ்சதசியினுடைய 7ஆம் அத்தியாயமான திருப்தி தீப பிரகரணம் பார்த்துட்டு இருக்கோம். திருப்தி தீப பிரகரணமானது பிருகதாரண்யக மந்திரமான ஆத்மானம் சேத் விஜானியா அயமஸ்மீதி பூருஷா கிமிச்சன் கஷ்ய காமாய சரீரம் அனுசஞ்சரே அப்படின்ற ஒரு மந்திரத்தினுடைய வியாக்கியானமாக 298 ஸ்லோகங்கள் அது பண்ணியிருக்கார். அதுல பண்ணிட்டே வரும்பொழுது அவர் என்ன பண்ணார், முதல்ல அஜ்ஞானத்தை பத்தி சொன்னார், அதுக்கப்புறம் ஆவரணத்தை பத்தி சொன்னார், அதுக்கப்புறம் விக்ஷேபத்தை பத்தி சொன்னார், அதுக்கப்புறம் பரோட்ச ஞானத்தை சொன்னார், அப்புறம் அபரோட்ச ஞானத்தை சொன்னார், அதுக்கப்புறம் துக்க நிவர்த்தியை சொன்னார், அதுக்கப்புறம் சுகப்பிராப்தியான திருப்தியை இப்ப சொல்லிட்டு இருக்கார். இந்த திருப்தியை சொல்லிட்டு இருக்கிற 7வது நிலையாக இருக்கக்கூடியதுதான் ஆத்ம ஞானியினுடைய கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, மோஸ்ட் சாட்டிஸ்பைடு நிலை. இதுக்கு மேல சாட்டிஸ்பாக்சன் வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு நிலையில இருக்கான். இந்த நிலையை பத்தி பேசும்பொழுது அவர் சொன்னார், ஞானி என்பவன் ஞானி ஆயிட்டா அது வரைக்கும் நம்ம இந்த ஞானிய நிறைய மிஸ்கன்செப்ஷன் வச்சுட்டு இருக்கோம். ஞானின்னா முமுட்சுவ ஞானின்னு நினைக்கிறோம், ஜிக்யாசுவ போய் ஞானின்னு நினைச்சுக்கிறோம் சில சமயத்துல. ஏன்னா ஞாபகம் நிச்சயம் அவனுக்கு இருக்கிறதுனால அவனும் வேதாந்தி தானே அப்படின்றதுனால அவன் ஞானியான்னு ஒரு சந்தேகம் வருது. முமுட்சு மோட்சத்துல அவனுக்கு இச்சை இருக்குன்னு சொல்றதுனாலேயே அவன் இல்ல, இது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. கிரகஸ்த ஞானி இருக்காரா, சன்னியாசிக்கு தான் இந்த ஞானம் வருமா, அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. சன்னியாசிக்கு தான் ஞானம் வரும்னு சொன்னா அதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. விவிதிஷா சன்னியாசிக்கு வருமா, வித்வத் சன்னியாசிக்கு வருமா அப்படின்னு இருக்கு. கிரகஸ்தனுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா கர்மயோகம் உபாசனா யோகம் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஞான யோகத்தினால வருமா, அதுல ஏதாவது பேதங்கள் இருக்கா அப்படின்னு இப்படி நிறைய மிஸ்கன்செப்ஷன் எல்லாம் இருக்கு. அதனால இதெல்லாம் நிறைய ஆச்சாரியார் பகவத்கீதையில இத பத்தி டீல் பண்ணிருக்காரு. இதெல்லாம் உபனிஷத் சந்தர்ப்பத்திலேயோ உங்களுக்கு சூத்திர பாஷ்யம் எழுதும் பொழுதோ இந்த பிரச்சனையெல்லாம் வராது. ஏன்னா அங்க வேற ஒரு இல்ல. ஆனா பகவத்கீதையில நிறைய இருக்கிறதுனால அங்கங்க இத பத்தி எல்லாம் நமக்கு விளக்கத்துக்கான சான்ஸ் இருக்கு. அந்த சமயத்துல ஞானிய பத்தி அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றார், சதுஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாக பிரகிருதே ஞானவானபி அப்படின்னு சொல்றாரு. ஞானவானாக இருந்தாலும் அவர் என்ன பண்றார், தன்னுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய சேஷ்டைகள்லாம் இந்த உலகத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அப்ப ஞானிக்கும் சேஷ்டை இருக்கு. சில பேர் மிஸ்கன்செப்ஷன், ஞானினா ஒரு சேஷ்டையும் இருக்கக்கூடாது, அவர் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இப்படி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் நம்ம ஞானியை பத்தி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு நைவத்தஸ்ய கிருதேனார்த்தா ந அகிருத்தேன கச்சன நச்சாஸ்ய சர்வேஷு பூதேஷு கச்சித் வியபாஸ்ரயா. அவருக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு ஆசிரியமுமே இல்ல அவருக்கு அப்படின்னு வேற சொல்றாரு. அவருக்கு செய்ய வேண்டியது இல்லைன்னாரு. அப்படின்னா இந்த கர்மி யாரு, ஞானி யார் அப்படின்றது நம்மளுடைய இப்ப டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. கர்மி அப்படின்றது இந்த முமுட்சுன்னு சொல்றதோ, கர்மின்னு சொல்றதோ, ஜிக்யாசுன்னு சொல்றதோ, அதே மாதிரி விவிதிஷா சன்னியாசின்னு சொல்றதோ, இவெல்லாம் ஒரு செட்டு. இவர்கள் எல்லாம் சினானிமா தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இவர்கள் எல்லாருமே மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்கள். வேதித்தும் இச்சை இருக்கிறதுனாலதான் அவனுக்கு விவிதிஷா. அந்த சன்னியாசியும் சன்னியாசி இல்ல, ஞானி இல்ல. இவர் முமுட்சு கிரகஸ்தனா இருக்கார், ஆனா மோட்சத்துல இச்சை இருக்கார். அவரும் முமுட்சு தான், மோட்சத்துல ஆசை இருக்கு. இவர் எப்படி இருக்கார் அப்படின்னாக்க இன்னொருத்தர் ஜிக்யாசு, ஞாத்தும் இச்சா ஜிக்யாசா. அப்படின்னா இவர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கு. இவர்கள் எல்லாருமே சாதகர்கள். சாத்தியம் என்ன, மோட்சம். இவர்கள்லாம் எதை சாதிக்கும் பொருட்டு இவர்கள்லாம் சாதகர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா ஏதோ ஒரு சாதனையின் மூலமாக ஒரு பொருளை சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஞானியை அந்த அதர் சைடு பார்த்தோம்னா அவருக்கு சாத்தியமே கிடையாது.
அவருக்கு என்ன இருக்கு சாதிக்க வேண்டியது? எதுவுமே இல்ல. சாதிக்க வேண்டியதே இல்லைன்னாக்க சாதனையே அவருக்கு இல்ல. சாதனையே இல்லைன்னா அவர் சாதகனே இல்ல. சாத்தியம் இருக்கணுமே, ஆனால் சாதகன் இருக்கணும், சாதனை இருக்கணும். இவருக்கு சாத்தியமே இல்லைன்னாக்க சாதகனே கிடையாது. கிணிச்சன் கட்சிய காமாயன், யாருக்கு ஆசை அப்படின்னு இவர் கேட்டதுனால இவர் சாதகனே இல்ல. இவர் சாதகனும் இல்ல, இவருக்கு சாத்தியமும் இல்ல, இவருக்கு சாதனையும் இல்ல. இந்த மூணும் இல்லாதவன் யாரோ அவன் தான் ஞானி. அந்த ஞானியை தான் வித்வத் சன்னியாசி அப்படின்னு சொல்றோம். அவனை பகவத்கீதையில சொல்லும் போது சர்வ கர்ம சன்னியாசி அப்படின்னு அவனை சொல்றாரு. இந்த சர்வ கர்ம சன்னியாசிய ஆச்சாரியர் சொல்லும் பொழுதெல்லாம் அவர் என்ன பண்றாரு, சன்னியாசிய மனசுல வச்சுட்டு சொல்ற மாதிரி நிறைய ஒரு போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா எங்கெல்லாம் அவர் லோக சங்கிரகம் பத்தி பேசுறாரோ, எங்கெல்லாம் ஜனகாதேகான்னு அவர் பேசுறாரோ, அங்கெல்லாம் அவர் என்ன சொல்றாரு, கிரகஸ்தனுக்கும் சர்வகர்ம சந்நியாசம்ன்றதுதான் முக்கியம். இந்த சர்வகர்ம சந்நியாசம்ன்றது மைண்ட் செட், இட் இஸ் நாட் ஆசிரம செட். இத புரிஞ்சுக்கணும். மைண்ட் செட் தான் சர்வகர்ம சந்நியாசம். அது ஆக்கர் ரோப்ல இருக்கக்கூடிய சன்னியாசியா இருந்தாலும் அந்த சர்வகர்ம சந்நியாசம்ன்றது மைண்ட் செட் இல்லைன்னா அவரும் விபிதிஷாசி தான், அவருக்கும் அடுத்த ஜென்மம் உண்டுதான். இதே கிரகஸ்தனாக இருக்கக்கூடியவர் வெள்ள வேஷ்டி கட்டி கொண்டு இருக்கிறவருக்கு சர்வகர்ம சந்நியாசம்ன்ற மைண்ட் செட் வந்துட்டுன்னா அவருக்கும் ஞானம் வந்துதான் ஆகணும். சரி, இந்த ஞானம்ன்றது என்னன்றது புரிஞ்சுக்கணும். ஞானம் யாருடைய ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. அது இந்த வர்ணத்துல இருக்கிறவனுக்கு தான் ஞானி ஆவான், இந்த வர்ணத்துல இருக்கவன் ஞானி ஆக மாட்டான், இந்த ஆசிரமத்துல இருக்கவன் தான் ஞானி ஆவான், இந்த ஆசிரமத்துல இருக்கவன் ஞானி ஆக மாட்டான்னு சொல்றது பியூர் ராகத்வேஷத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அஞ்ஞானிகளுடைய கிளியர் பேச்சது. யாராயிருந்தாலும் எந்த வர்ணத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் அவனுக்கு வரக்கூடிய ஞானத்தை தடுக்க முடியாது. வாட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் அவனுடைய சுத்த அந்தக்கரணம் தான் ரிக்வயர்ட். அந்த சுத்த அந்தக்கரணம் யாருக்கு இருக்குமே ஆனாலும் அவனுக்கு ஞானமானது வரலாம். அதுல எந்த விதமான பேதமும் கிடையாது. அந்தக்கரண சுத்தி எப்போ வரும்? சர்வகர்ம சன்னியாசம் யாருக்கு வருதோ அவனுக்கு தான் அந்தக்கரணம் சுத்தமா இருக்கும். அப்படி அந்தக்கரணம் யாருக்கு சுத்தமா இருக்கோ அவனுக்கு அந்த ஞானம் வந்துதான். ஞானம் யாருடைய ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. எல்லாரும் யார் யாருக்கெல்லாம் கண் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் கடம் இருந்தா தெரியணும். அந்த கடம் தெரியுது எனக்கு தான் கணக்கு தெரியணும், உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நான் எப்படி அந்த வரையில தர்மத்துல பேதங்கள் இருக்கு, ஆசிரம பேதங்கள் இருக்கு, வர்ண பேதங்கள் எல்லாம் தர்மத்தை அனுஷ்டிக்கும் போது இருக்கு. ஞானத்துக்கு இந்த பேதைகள்லாம் கிடையவே கிடையாது. அதனால இவர் தான் ஆம்பளைதான் அதுக்கு அதிகாரி, பொம்பளைதான் இதுக்கு அதிகாரி, இந்த ஆசிரமத்தில் இருக்கிறவர் தான் இதுக்கு அதிகாரின்னு சொல்லவே முடியாது. பின்ன ஏன் சன்னியாச ஆசிரமத்துக்கு உத்தமாசிரமம்னு சொல்றோம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் நமக்கு. ஏன்னாக்க நிச்சயமா அது உத்தம ஆசிரமம் தான். எந்த ஆங்கிள்? லோக்கல் ஆங்கிள் நம்ம பாக்குறோம். லோக்கல்ல நம்ம பார்க்கும்பொழுது எது உத்தமமான ஆசிரமம்னு பார்த்தா, கிரகஸ்தனுக்கு இருக்கிற புடுங்கல்ல அவனால எப்படி வேதாந்தத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் இல்லையா? ரொம்ப சிரமம். அவனுக்கு வராதுன்னு சொல்ல முடியாது, ஆனா அவனுக்கு ரொம்ப சிரமம். ஆனா அது பாத்தீங்கன்னா சன்னியாசிக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அவன் எல்லாத்தையும் விட்டுவிட்டான், அவனுக்குன்னு ஒரு விதியும் கிடையாது, நிஷேதமும் கிடையாதுன்னு ஆயிப்போச்சு. அவன் என்ன பண்ணிட்டான்னாக்க இந்த கௌபீனத்தையும் ஊனலையும் குடுமையும் எப்ப எடுத்தானோ அப்போ he is not bound by any right. ரைட்ஸே அவனுக்கு போயிடுது. ஆர்ஐடி போயிடுச்சுன்னாக்க அவனுக்கு என்ன ஆச்சு? ரைட்ஸ் இல்லைன்னாக்க he is a free man. அவனுக்கு கில்ட்ன்றதே கிடையாது இல்லையா? அந்த கில்ட் ஆனது ரொம்ப நாள் அவன் சின்ன வயசுல இருந்தே அவன் காயத்ரி பண்ணி 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 சந்தியாவனம் பண்ணி பண்ணி பழக்கப்பட்டவன். காத்தால எழுது அவனுக்கு திடீர்னு அவனை ஒரு நாள் சன்னியாசத்தை கொடுத்து இதை நிறுத்துனாக்க அவன் மென்டல் ஆஸ்டுக்கான சான்சஸ் ஆர் கிரேட். ஐயோ தப்பு பண்ணிட்டேனோ, ஆத்துல உட்கார்ந்து இருந்தானாக்க ஒரு ரசமாவது கொடுத்துருப்பான், அம்மா இருந்திருந்தா கொடுத்துருப்பா, பொண்டாட்டி இருந்தா கொடுத்துருப்போம், நம்ம இங்க சன்னியாசத்தை வேற எடுத்துட்டோமேன்னு நினைச்சுட்டான்னா கூட போச்சு இல்லையா? அப்படின்னாக்க அவனுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. கிரகஸ்தனுக்கு அந்த பயம் இருக்கிறதுனால இவன் அந்த காரியத்தை பண்ணல. ஆனா இவனுக்கு அந்த அர்ஜி மந்திரம் இருந்துட்டே இருக்கு. எப்படி இருக்கணும்? அட்டாச்மெண்டா இந்த குடும்பத்திலயும் இருக்கணும், அந்த மோட்சத்தையும் நம்ம அனுபவிக்கணும், வேதாந்தத்தையும் படிக்கணும் அப்படின்றதுனால இவனுக்கு சிரமங்கள் ரொம்ப சாத்தியம். இந்த பிரம்மஞானம்ன்றது சிரம சாத்தியமா இருக்கு கிரகஸ்தனுக்கு. அவருக்கு அத்தனை சிரமம் இல்லை. ஆனா அத்தனை சிரமம் இல்லைன்னா கூட அவருடைய சிரமங்கள்லாம் வேற மாதிரி இருக்கு. அது நமக்கு பார்த்தாதான் தெரியும் இல்லையா?
நம்ம பாருங்க, நம்ம கிரகஸ்தனுக்கு காத்தால இருந்தோ எத்தனையோ ப்ராப்ளங்கள், பையன் பேரனை கொண்டு போய் விடணும், அது விடணும், பிளம்பர் வருவான், டெலிபோன் பில்லு கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், இப்படி சம்சாரத்தினுடைய காரியங்கள் இருக்கு. சன்னியாசிக்கு முதல்ல என்ன காரியம்? இன்னைக்கு ராத்திரி எங்க தங்குறது, இந்த இடத்துல நம்ம போற இடத்துல தண்ணி இருக்குமா, நம்ம குளிக்க முடியுமா, அந்த இடத்துல போனா பிக்ஷைக்கு எங்க ஆள் கிடைக்குமா, அந்த கிராமத்துல நம்ம போனா கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்கா, இப்படி எல்லாம் அவனுக்கும் தானே அந்த கவலை இருக்கு. ரெண்டு பேருக்கும் கவலை ஒன்னா இருக்கும் பொழுது இதுதான் வசதி அதுதான் வசதின்னு சொல்றதெல்லாம் அவனுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்கு. விவிதிஷா சன்னியாசியா இருக்கக்கூடியவனுக்கு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நீ ஒரு இடத்துல தங்கிக்கலாம், படிக்கிற வரைக்கும் ஒரு ஆசிரமத்துல இருக்கலாம், அந்த ஆசிரமத்துல இருக்கக்கூடிய சாப்பாட்டெல்லாம் நீ அனுபவிக்கலாம். ஆனா வித்வத்துவம் வந்துடுச்சுன்னாக்க அவன் என்ன பண்றது இல்லையா? அதுக்கப்புறம் he should be prepared for anything. ஆனால்தான் இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, சன்னியாசம் கொடுத்த உடனே என்ன பண்ணிடுவாங்க, வா சன்னியாசம் வாங்கின கையோட நீ போய் சிட்டிக்கு போயிடாதீங்க, கொஞ்ச நாள் அந்த வாழ்க்கைய பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவளை என்ன பண்றாங்க, கையில காசு இல்லாம, எனக்கு தெரிஞ்ச ஒரு கதையை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த போறதுக்கு மாத்திரம் பஸ் சார்ஜ் எடுத்துன்னு போயிடுங்க, அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஒரு 2 மாசம் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ண உடனே உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சு போயிடும் சன்னியாசம். அதுக்கப்புறமா நீங்க வந்தீங்கன்னாக்க அதுக்கப்புறம் உங்களுடைய நாலேஜ் ஃபார்மா வேதாந்தத்துல நின்று போயிடும், அதை நீங்க சர்வை பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு. அதை நம்ம இங்க என்ன ட்ரெயின் பண்றோம், 48 நாள் விரதம் எழுது, இங்க ஏகாதசி விரதம் எழுதுன்னு அதே ட்ரைனிங் தான் இங்கேயும். ஆனா இங்க சாஸ்திரமா என்ன பண்ணிட்டு கிரகஸ்தனுக்கு அதை கொடுத்துருச்சு இல்லையா? அது உமா மகேஸ்வர விரதம் எடுத்துக்கோ, அந்த விரதம் எடுத்துக்கோ, 7 வருஷம் பண்ணு, ரிஷி பஞ்சமி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான்னா என்ன அர்த்தம்? இவனுடைய மனசுலயும் இங்க ட்ரைனிங், அவங்களுக்கும் அதே மாதிரிதான் அங்க ட்ரைனிங். ஆனாலும் அங்கேயும் என்ன பண்ணணும்னாக்க அவன் வேதாந்தத்தை படிச்சுதான் ஆகணும். விவிதிஷா சன்னியாசியாக இருந்து சன்னியாசம் எடுத்து இந்த கஷ்டங்கள்லாம் படிச்சாலும் அவனும் படிச்சுதான் ஆகணும். படிச்சுதான் அவனுக்கும் அந்த வித்வத்தானது வரணும், இவனுக்கும் படிச்சிருக்கு வித்வத்தை வரணும். இவனுக்கும் அந்த கரணம் டிபெண்ட், அவனும் அந்த கரணம் டிபெண்ட். அதனால இவ 2 பேருக்கும் ஒன்னும் பேதமே கிடையாது, 2 பேருக்கும் ஒண்ணுதான். ஞானமானது யாருடைய ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, யாருக்கு வேணாலும் வரலாம் இல்ல. விவிதிஷை பண்ணிட்டே இருக்கும் பொழுது சீக்கிரமாக ஒருத்தனுக்கு சிரவணத்தினாலேயே வரலாம். அதுலயே பேதங்கள் இருக்கு. அவன் கொஞ்ச நாள் இருந்தாலும் அவனுக்கு மனனம் பண்ண வேண்டியிருக்கு, அவனுக்கு வருது. சில பேருக்கு சிரவணம் மனனம் பண்ணாலும் இன்னும் அவனுக்கு அந்த திருப்தியானது ஏற்படல, அவன் நிதித்தியாசனம் பண்ண வேண்டியிருக்கு, யோகாபியாசனம் பண்ண வேண்டிய இல்லையா? அப்படி அவளுக்கு அதே மாதிரி இவனுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு, இவனுக்கு கர்மயோகம் பண்ணா மாத்திரம் போதல, இவனுக்கு கர்மயோகமா தான் சார் பண்ணிட்டு இருக்கான். காத்தால பரமேஸ்வர பிரிச்சேத்தன் தான் பண்றேன், காயன வாச்சான்னு பண்றேன் நானும் தானேன்னா கூட இவனுக்கு ஒரு கில்ட் இருக்கு, நம்ம பண்றதுல இருந்தாலும் நமக்கு ஆசையெல்லாம் இருக்க அப்படின்றதுனால அவனுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா இன்னும் இதுல இருந்து உபாசன யோகமானது விதிச்சிருக்கு. அதுக்காக இந்த கிரகஸ்தனுக்கு என்ன பண்ணாங்க, வானப்பிரஸ்தாசிரமம் அப்படின்னு ஒரு ஆசிரமத்தை விதிச்சிருக்கு. வானப்பிரஸ்தாசிரமம்ன்றது வனத்துல போய் இருந்தா அந்த உபாசனையானது சௌரியமா இருக்கும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல இவனுக்கு தெரியும். வீட்டுல பசங்களோட இருந்தானா பேரன் தொந்தரவு, புள்ள தொந்தரவு, மாட்டுப்பண் தொந்தரவு எல்லாம் இருக்கிறதுனால அவன் அங்க தனியா போனோம். ஆனா அப்படியெல்லாம் போகணும்ன்ற அவசியம் இல்லை. கலியில யாருமே வானப்பிரஸ்தம் போறதே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க இங்கேயே அவளுக்கான முன்ன அந்த காலத்துல பண வசதிகள்லாம் இல்ல, அதனால அவ வீட்டுல உட்கார்ந்து எல்லாம் பண்ண முடியாது. அவளுக்கு சாப்பாடு போறதெல்லாம் கஷ்டமா இருந்தது இந்த ஃபேமிலிக்கு. அதனால அவ அங்க போய் தங்கிடுவாங்க. இப்பெல்லாம் எல்லாரும் they can afford. நல்ல பெரியவாளுக்கு தனியாவே ரூம்லாம் கட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. ஆனா இவா என்ன பண்ணான்னாக்கா உபாசனையே இருக்கிறது இல்ல. இவா போய் அவனுடைய விஷயத்துல இன்டர்பியர் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. பையனுடைய விஷயத்திலயும் பேரனுடைய விஷயத்திலயும் தனக்கு தான் தெரிஞ்ச மாதிரி இவருக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் 58ஓட க்ளோஸ்ன்றது மறந்துடுறாரு. அவரு இனிமேல் பட்டு அன்பிட்ன்றது தெரியாம நான் அப்படி இருந்தேன், நான் சொல்றதுதான். ஏன்னா எங்க அப்பா பேச்சு நீ உங்க அப்பா பேச்ச அசகத்தனமா சின்ன வயசுல கேட்ட, அத போய் இப்ப போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது உங்க பையனுக்கு இல்லையா? அதனால இந்த ஜெனரேஷன் கேப் எல்லாம் ப்ராப்ளம் வருன்றதுனால இவா தனியா உபாசனா யோகத்துல இருக்கணும். அந்த உபாசனா யோகத்துல இருக்கக்கூடிய அந்த நிலைமையதான் வானப்பிரஸ்தம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எப்படி நீங்க வனத்துல இருந்தீங்கன்னாக்கா உங்க பையன் என்ன ஆனான்னு கவலைப்படுவீங்களா இல்லையா? நீங்க என்ன பண்ண ஒரு 10 நாள் பொறுத்துதான் உங்களுக்கு நல்லதா கெட்டதா தெரியும். இங்க என்னத்துக்கு ஒய்ஃபு போக்க வரணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. காத்தால இருந்து என்ன பண்றா, இன்னைக்கு சமையல் என்ன பண்றான்றதுல இருந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வந்துட்டுனாக்க என்ன பண்றது, காய்கறியில இருந்து எல்லாத்துலயும் பேர் பண்ணிட்டு இருக்க கலவரப்பு ஆயிடுச்சு. நேர்த்திக்கா நான் சந்தனப்பட்டேன், இது ஏன் அதுல சந்தேகப்பட்ட
அது அவளுடைய ப்ராப்ளம், கேட்டா போய் வாங்கி வந்து கொடுக்க இல்லையா, இந்த ஒரு மைண்ட் செட் இல்ல. சோ இது எல்லாமே காரணம். சன்னியாசம்ன்றது என்ன இதுல இருந்து தெரியுதுன்னா, இதே ப்ராப்ளம் இங்க அங்க யோசிச்சு பாருங்க. சில நம்ம தயானந்தா சொல்லுவாரு, எல்லாரும் சன்னியாசத்துக்கு வந்துடுறாங்க தவிர சில பேருக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் ஒரு ஆசை. சில சன்னியாசிகளுக்கு எல்லாம் நாங்க என்ன பண்றதுன்னா, அந்த மாதிரி ஆளை தான் நாங்க இங்க போட்டுருவோம். இந்த டிபார்ட்மெண்ட் சாமியினுடைய டூர் ப்ரோக்ராம் ஐட்டினரி எல்லாம் அந்த சாமியார், இதுக்கு சாமியார் வேணுமா யோசிச்சு பார்த்தா இருக்கு. அதுதானே, இட் இஸ் அ ஃபேக்ட் இல்ல. அவருக்கு அந்த ஆட்டிடியூட் இருக்கு, நீங்க என்ன பண்ண முடியும் அவரை இல்லையா. அவருக்கு அவருக்கு அரேஞ்ச் பண்றது அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி எல்லாருலயும் எல்லாத்துலயும் இருக்காங்க. அவளுடைய மைண்ட் செட்டு, அவளுடைய பிராரப்தம், அவளுடைய நம்ம சதுஷம் சேஷதே கர்ம ஞானவானபி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. பிரகிருதி ஞாந்தி பூதானி நிகிரகின் கரிசது. அவரவர் அப்படி இருக்காங்க. அதனால அது யாரு என்ன சொல்ல முடியும், இவர் தான் அதுக்கு ஞானம்னு சொல்ல முடியாது, இவன் தான் சொல்ல முடியாது. அதனால்தான் ஆச்சாரியால் என்ன பண்ணாரு, சூத்திர பாஷ்யத்துல தீர்மானம் பண்ணும் போது ஞானமானது யாருடைய ப்ராப்பர்ட்டியும் இல்ல, யாருக்கு வேணாலும் வரலாம். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஞானம் ஒருத்தனுக்கு வந்திருக்குன்றத இல்லன்னு சொல்றதுக்கான உரிமை யாருக்குமே கிடையாது. எனக்கு ஞானம் வரலன்னு நீங்க யாரு உரிமை இருக்குது? உங்களுக்கு ஞானம் வரலன்னு நான் எப்படி முடிவு பண்ணுவேன்? உங்களுடைய மைண்ட்ல தான் அது இருக்குமே தவிர, உங்களுடைய புறச்சேஷ்டத்தை வச்சுதான் ஞானியா இருந்தாலும் அப்படிதான் சேஷ்ட பண்ணுவான். அதை வச்சு நான் கண்டுபிடிக்க முடியாது. இவர் ராகத்வேஷத்துல பண்றாரா, இவர் ஒரு நம்மளுக்காக இப்படி பண்றாரா இல்லையா. அதனால சின்னானந்த அழகா என்ன சொல்றாருன்னா, சார் எப்படி சார் கோபப்படுறது, நமக்கோ நல்லா படிச்சு கோபமானது குரோதம் காமம் குரோதம் எல்லாம் கிடையாதுன்னு. நம்ம ஆபீஸுக்கு போய் குரோதம் பண்ண முடியாது, எப்படி நம்ம பண்ணாம இருந்தானே எழுச்சிடுவான்னு. குரோதம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னேன் தவிர சீரக்கூடாதுன்னு சொல்லிருக்கோமான. நீங்க சீருன ஆபீஸ்ல யாரும் தப்பு இல்ல. ஆனா யூ நோ தட் யூ ஷுட் நாட் பி ஆங்கிரி. யூ ஆர் ஆங்கிரி ஃபார் அ பர்டிகுலர் பர்பஸ்ன்னு தெரிஞ்சு ஆங்கர் பண்ணா அது ஒண்ணு தப்பு இல்லைங்க. யூ ஆர் ஐடென்டிஃபையிங் வித் ஆங்கர். இங்க என்ன நடக்கிறது, உண்மையில என்ன நடக்கிறதுனா, கோபம் வரும்போது கண்ணு முன்னு தெரியாம என்ன கோபம் வருது, அங்கதான் இடிக்கிறது இல்லையா. அவன் வேதாந்தியா இருக்கக்கூடியவன் ஆல்வேஸ் பிக்ஸ்ட் இன் அந்த மைண்ட் செட்ல அவனுக்கு பிரம்மத்தோட இருக்கிறவனுக்கு கோபமானது வருதுன்னா அவன் கோபமாக நடிக்கிறான் இல்லையா. ஏன்னா ஒரு காரியத்தை நடத்தணும்ன்றதுக்காக நடக்கிறார். அப்படி நடத்தலன்னா எப்படி நடக்குது? சங்கராச்சாரியாருக்கு போய் கோபம் வருமா அப்படின்னு சந்தேகம் வரும். அப்ப காரியம் நடக்கணும்னா, ஒரு ஆசிரமத்தை நடக்கணும்னாக்கா இதெல்லாம் இல்லைன்னாக்கா ஒண்ணு இல்லாம ஆயிடும் இல்லையா. அதனால அவங்க என்ன பண்ணா, பண்ணிதான் ஆகணும். பணம் சேர்க்கணும்னா தனிஷ்டால் வந்தான்னாக்கா வாங்கன்னு, தனவானா இருந்தான்னா உட்கார வச்சு பேசிதான் ஆகணும். இதெல்லாம் நடக்கணும். ஏன்னா அதை நம்பி ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய் செலவு மனத்துல எல்லாம் ஞாபகம் வச்சுங்க இல்லையா. அது எப்படி அது சம்பாதிக்கிறது? எல்லாரும் ப்ராப்ளத்தை தலைவர் மேல போட்டு போயிடுவாங்க, சங்கராச்சாரியார் மேல. நாளைக்கு எது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா, சமையல பைசாவே இல்ல என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னு கேட்டான்னா அவர் எங்க போட்டாரு. அதனால அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கு. அவர் அதுக்கு ஏத்த மாதிரி ஆளை அங்கங்க வச்சு என்ன அதெல்லாம் பண்ண வேண்டிய நெசசிட்டியானது வருது. இப்படி சம்சாரமானது எல்லாருக்கும் தான் இருக்கு. அந்த எல்லாத்தையும் எப்படி டீல் பண்றது அப்படின்னு பார்த்தா, அஞ்ஞானியாக கர்மியாக இருந்து இந்த விஷயங்களை எல்லாம் சில பேர் டீல் பண்றாங்க, ஞானி இதை டீல் பண்றான். ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, மைண்ட் செட்ல டிஃபரன்ஸ். இவன் அதுல இன்வால்வ் ஆகி டீல் பண்ணான்னாக்க இவன் கர்மி. அவர் இதுல எல்லாம் இன்வால்வ் ஆகல, ஆனா ஒரு காரியம் நடக்கணும்ன்றதுக்காக லோக சங்கிரகமாக இருக்கிறதுக்காக ட்ரீட் பண்றதுனால அவருக்கு மைண்ட் செட் வேற. ஆகையினால இதுதான் ஞானியினுடைய லட்சணம், இது கர்மாவின் லட்சணம். அந்த ஞானியினுடைய லட்சணத்திலேயே கர்மியினுடைய லட்சணத்திலே இன்னொரு ப்ராப்ளம் வருது. பிரவೃತ್ತಿ மார்க்கம் நிவೃತ್ತಿ மார்க்கம், 2 மார்க்க சொல்லியிருக்கு. நம்மளுடைய பழைய புராணங்கள்லாம் படிப்பாச்சானா, மரீச்சி முதலியவர்கள்லாம் பார்த்தான்னாக்க நமக்கு இந்த தட்ச பிரஜாபதி கதையெல்லாம் பாக்குறோம், இந்திரனுடைய கதையை பாக்குறோம், வர்ணருடைய கதையை இவர்கள்லாம் பார்த்தானா, விஸ்வாமித்திரர் கதை, வசிஷ்டர் கதையெல்லாம் நமக்கு படிச்சு 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 நமக்கு என்ன பிரவೃತ್ತಿ மார்க்கத்துலதான் நம்மளுடைய சாஸ்திரத்தினுடைய ஸ்ட்ரக்சர் இருக்க மாதிரி தெரியுது. ஆச்சாரியாலயத்தை இந்த கிளியர் பண்றாங்க. எங்கன்னா கீதா பாஷ்யம் எழுதும்போது பிரவೃತ್ತಿ மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு, நிவೃತ್ತಿ மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு. பிரவೃತ್ತಿ மார்க்கமானது மரீச்சி முதலியவர்களால கிரகஸ்தாசிரமத்துக்கு போறான், பிரம்மச்சரியா இருந்து. அதுக்கப்புறம் அவனுக்கு கர்மயோகம் வேணும்னாக்கா அவன் கிரகஸ்தனாக இருந்துதான் கர்மயோகத்தை கடைபிடிக்க முடியும். கர்மயோகத்தை கடைபிடிச்சாதான் அந்த கர்ண சித்தியானது ஏற்படும். அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தவன் சொல்லக்கூடிய உபாசனா யோகத்துக்கு போனோம். அந்த உபாசனா யோகத்தினால்தான் அவனுடைய அந்த கரண் நைச்சல்யமானது வரும்.
ஒரு சலமில்லாத ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உபாசனை பண்ண 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 ஜபம் பண்ண பண்ணதான் அவனுக்கு வரும். கர்மாவை ஈஸ்வரார்ப்பணமா பண்றதுனால கர்மயோகம்னா என்ன? கர்மாவை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணுவது. அதோட இல்ல, எந்த ஒரு ரிசல்ட் வந்தாலும் அதை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள்வது. இது ரெண்டு சேர்ந்தது கர்மயோகம். கர்மயோகம்னாக்க நம்ம ஆல்வேஸ் மிஸ்டேக். கர்மயோகம்னா கர்மாவை ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிட்டு காயன வாச்சா சொல்லிட்டா முடிஞ்சிடுச்சு. என்ன ரிசல்ட் வருதோ அந்த கர்மால அது ஈஸ்வர பிரசாதமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூடும் வரணும். அப்பவே என்ன ஆச்சு, இவருக்கு அந்த கர்ண சுத்தியானது வந்துடுது. ஆனா இந்த அந்த கர்ண சுத்தியானது வரது போறது எப்பொழுதுமே இருக்க மாட்டேங்கிறது. சில பேருக்கு சத்துவகுண பிரதானமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நேரம் தங்குறது, ரஜோகுண பிரதானமா இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துல அது மாறுறது, தமோ குணமா இருந்தா ரொம்ப லேட்டா இருக்கு. இப்படி எல்லாம் இருக்க அப்படின்னா இதை சரி கட்டணும்னா என்ன அர்த்தம்? இந்த குணாதிசயங்கள்லாம் இருக்க, இந்த குணாதிசயங்கள்லாம் போனோம்னா அவாவாளுக்கு தைக்கிற மாதிரி அவாவா உபாசனை பண்ண வேண்டியிருக்கு. அந்த உபாசனையானது ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு இவ பண்ணும் பொழுது என்ன ஆகுது, சில பேரால நல்லா 100,000 ஜபம் பண்ண முடியாது, சில பேருக்கு 300 தான் பண்ண முடியாது, சில பேருக்கு 100 தான் பண்ண முடியாது. அந்த 100லயும் பாதி நேரம் தான் கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அவாவா தன்னை முன்னேறிக்கணும் அப்படின்னாக்கா அவாவாளுடைய மனசை நைச்சல்யமா ஆக்கணும்னு இருக்க அவாவா பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்காக உபாசனையானது விதிச்சிருக்கு. இந்த உபாசனா யோகத்துக்கு ஆசிரமம் தான் வானப்பிரஸ்தாசிரமம். இப்ப கர்மா யோகம் ஆயிடுத்து, உபாசனா யோகம் ஆயிடுச்சுன்னா அடுத்தது ஞானத்துக்கு வந்துதான் ஆகணும். சோ இந்த ஞானமானது இவன் என்ன பண்றான், சின்ன வயசுலயே தைத்திரிய உபனிஷத் படிச்சாச்சு. யோ வேத லிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன்னு இவன் படிச்சான். ஆனா இந்த பையன் கோட்டை விட்டான். அதனுடைய அர்த்தத்தை சரியாவே புரிஞ்சிக்காம வந்த உடனே இவனுக்கு சந்தியாவந்தனத்திலேயே சொல்லி கொடுத்தாரப்பா, அசோ ஆதித்யோ பிரம்மா பிரம்மைவ அகமஸ்மி அப்படின்னு கேட்கும் போதே இவன் முடிச்சுட்டு இருந்திருக்கவானாமா, அது என்ன போய் பிரம்மன்றாரு, பிரம்மைவ அகமஸ்மின்னு நான் எப்படி சொல்லிக்க முடியும்னு முடிச்சுட்டு இருக்கணும். இவன் கோட்டை விட்டுட்டு கல்யாணத்தையும் பண்ணி விட்டான். இப்போ அங்க போய் இப்ப போய் தெரிஞ்சுட்டு சான்ஸ்கிரிட்ட தெரிஞ்சுக்கணும், எனக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும், இதுக்கெல்லாம் அவசியம் வரும்போது பிரச்சனையானது ஜாஸ்தியாக வருது. இவனுக்கு தெரியணும்ன்றதுக்காக இப்ப என்ன செய்தாங்க, இவனுக்கு இன்னும் அதை புரிஞ்ச உடனே அதுல இன்ட்ரெஸ்ட் வந்துடுது, தெரிஞ்சுக்கணும்னு. ஆனா லேட்டா வந்திருக்கிறதுனால இது எல்லாம் இட் டேக்ஸ் டைம் இவனுக்கு இல்லையா. ஆனாலும் இல்ல, நான் ஞானம் தான் யாரு இன்னொரு கண்டிஷன் தான் சாஸ்திரம் நமக்கு கொடுத்திருக்க, அது யாருடைய சொத்தும் இல்ல. ரொம்ப நாளா 40 வருஷம் ஆச்சரியவத் பட்சத்தி கச்சிதேனம் ஆச்சரியன்னு ரொம்ப நாள் கேட்டதுனால அவன் ஒன்னும் ஞானின்னு சொல்ல முடியாது. நீங்க நேற்றுக்குதான் கிளாஸுக்கு வந்தீங்கன்றதுனால உங்களுக்கு ஞானம் வராதுன்னு சொல்ல முடியாது. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அவாவாளுடைய மைண்ட் செட். சோ இந்த சந்நியாசம்ன்றதே மைண்ட் செட் தான். அந்த சர்வகர்ம சந்நியாசம்ன்றது மைண்ட் செட் தான். அது பிரவருத்தி மார்க்கத்துல அந்த மைண்ட் செட் ஆனது கர்மயோகமும் உபாசன யோகமும் பண்ண உடனே அவனுக்கு வந்துடுறது. அவனால அவன் சன்னியாசியாக மாதிரி இருந்துட்டு அவன் ஞானத்தை அடைகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரவருத்தி மார்க்கத்துல இருக்கக்கூடிய உத்தமமான ஆசிரமமான சந்நியாசம்னு சொன்னா ஞான யோகத்துக்கு வந்துட்டான். ஞான யோகத்துல இன்னும் கடைசி ஜென்மாலதான் ஞான யோகம் வருது. யதா கர்ம யதா ஸ்ருதம்னு உபனிஷத்துல சொன்ன மாதிரி போன ஜென்மால இவன் பண்ண கர்மா, போன ஜென்மால இவன் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் அப்படியே இருக்கு. இங்க அந்த வேதாந்த கிளாஸுக்கு வந்த உடனே அதை அப்படி கிண்டல் பண்ணதுனால அதுக்கு மேல இருக்கக்கூடிய தத்துவம் தான் இவனுக்கு வருது. எல்லாருக்குமே அப்படிதான். அதனால ரொம்ப நாளா கிளாஸுக்கு வரவனுக்கு வந்துட்டுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அவன் படிச்சதுக்கு அடுத்த நாள் கிளாஸா இருக்கலாம். இதுல இருந்து அவனுக்கு கிண்டல் ஆகி ஞானமானது வரலாம். இப்படி இருக்கிறதுனால யதா கர்ம யதா ஸ்ருதம்னு வேற உபனிஷத் சொல்லி இருக்கிறதுனால எல்லாரும் இததான் சந்நியாசம்னு பிரவருத்தி மார்க்கத்துல சொல்லி இருக்காங்க. பிரவருத்தி மார்க்கத்துல சொல்லி இருக்கக்கூடிய ஞான யோகத்துக்கு உண்டான சர்வகர்ம சந்நியாசமானது ஆக்கர் ரூப கிடையாது. அந்த காலத்துல கிடையவே கிடையாது. நம்மளுடைய வசிஷ்டரையோ வாமதேவரையோ நம்ம அது மாதிரி எல்லாம் பார்த்த மாதிரி தெரியல. எல்லாரும் ஒய்ஃபோட தான் இருந்திருக்காங்க. ஆனா எல்லாம் ஞானிகள் தான். யாக்கியவல்கியரே ஞானிகள் தான். ஆனா அந்த யாக்கியவல்கியரே என்ன சொல்லியிருக்காரு, நான் பரிபராஜக சன்னியாசியா போக போறேன்னு சொல்றதுனால அந்த நாள்லயே சன்னியாச ஆசிரமம் இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா நம்ம விஸ்வாமித்திரரோ வாமதேவரையோ மரீச்சியோ நம்ம சன்னியாசம் எடுத்துட்ட மாதிரி நமக்கு தெரியல. அப்படின்னா இந்திரன் வருணன் இவங்க எல்லாம் என்ன ஞானம் இல்லாதவர்களான்னு, அவெல்லாம் சன்னியாசி இல்லையா, அப்ப அவெல்லாம் என்ன ஞானி இல்லையான்னு அவ சொல்ற வார்த்தை எல்லாம் பண்ண முடியாதா? அப்ப நம்ம அஷ்டாவக்கர கீதை எல்லாம் படிக்க முடியாதா? அது இல்லையா? அப்போ அப்படின்னா என்னாச்சு, அதுக்கப்புறம் காலப்போக்குல புத்திஸ்ட் ஜெயின் எல்லாம் ஒரேடியா ஒரு கன்ஃபியூஷன் வந்ததுனால
சில ஆச்சாரிய புருஷர்கள்லாம் பிரச்சனை வரும்போது, மதத்துக்கு வரும்போது 72 மதம் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கும் பொழுது ஆச்சாரியால் என்ன பண்ணாரு, அது எல்லாத்தையும் ஒடுக்கிறதுக்காக பரமேஸ்வரன் அவதாரமாக வந்ததுனால அவர் என்ன பண்ணாரு, அப்போ he had to introduce this இந்த சன்னியாசம்ன்ற ஒரு கான்செப்ட் ஆனது அப்பதான் வந்தது. அந்த கான்செப்ட்ல வந்ததுனால அதுல இருந்து அவர் என்ன பண்றாரு, பிரச்சாரம் பண்ணணும்ன்றதுக்காக 4 திசையிலையும் 4 சங்கராச்சாரியார் எல்லாம் அடக்கி வச்சு அங்கங்க இந்த சங்கராச்சாரியார் எல்லாம் உருவாக்கி வச்சதுனால இப்ப என்னாச்சு, சங்கராச்சாரியார் வந்ததுனாலையும் அது நார்த்ல இருக்கக்கூடிய நிறைய மடங்கள்லாம் வந்தது. பின்னாடியே இந்த ராமானந்தா அவர் வந்தாரு, அதுக்கப்புறம் இந்த கிரியா யோகம்னு சொல்லிட்டு பரமஹம்ச யோகேந்திரர் வந்தாரு. இப்படி நிறைய ராமகிருஷ்ணா மிஷன் வந்தது, சின்ன மிஷன் வந்தது. இப்படி அநேக மதங்கள் வந்ததுனால இந்த சன்னியாசத்துக்கு ஒரு பிராபல்யமானது வந்துச்சு. சன்னியாசத்துக்கு பிராபல்யம் இந்த செஞ்சுரியில நம்ம பாக்குற 100 வருஷத்துலதான் வந்ததுன்றதுனால இவாளுக்கு தான் அதிகாரி, அவள் அதிகாரி இல்லன்னு சொல்றது எப்படி லாஜிக்கே இல்லையோ, அவளுக்கு தான் லாஜிக், இவாதான் திருத்தறான்னு சொல்லவும் முடியாது. அதுக்கு முன்னாடி இல்லையான்னு இந்த புத்தகம் எல்லாம் எப்படி வந்தது, அதுக்கு முன்னாடி இல்லாதவர்கள்ட்ட தான் வந்தது இல்லையா. ஞான வாசிஷ்டம் மாதிரி புத்தகமோ ஆச்சாரியாலே என்ன சொல்றாரு, சூத சம்ஹிதையை நான் 21 தடவை படிச்ச உடனேதான் வேதாந்தம் புரிஞ்சுது, அதுக்கப்புறம் தான் பாக்கியம் எழுதுனேன்னாக்க, அப்போ அவர் சூத சம்ஹிதை எங்க இருக்கு, வியாசர் சொன்னது தானே, காந்த புராணத்துல சொன்னது தானே, ஸ்கந்தருக்கு சொன்னது தானே அது என்ன சூதபுத்திராளுக்கும் சௌனகருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு கான்வர்சேஷன்ல இருந்தானே இந்த நாலேஜ் எல்லாமே வந்திருக்குன்னு தெரியுது. ஆகையினால இது கிரகஸ்தனுடைய சொத்து தான் ஞானின்றதையும் சொல்லி இவா சொல்ற மாதிரி ஆர்கியூ பண்ண முடியாது. நாங்கெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம், மேதாவிலாசம்லாம் எங்களுக்கு தான் இருக்கு, அதனாலதான் இந்த மேதாவிலாசத்தை டிபெண்ட் பண்ணி பிரம்ம ஞானம் இல்ல. இன்ஃபேக்ட் மோர் மேதாவிலாசம் இருக்கு. இது கொஞ்சம் பழுதடைக்கு கொஞ்சம் தள்ளி வேணா போறது, அதுவும் சொல்ல முடியாது. சன்னியாசிக்கு தான் இருக்குன்னு அவா சொன்னா அதையும் நம்ம சொல்ல முடியாது. சன்னியாசியா இருந்தாலும் எல்லாம் புரிஞ்சிடுமா, அங்கேயும் தகராறு இருக்கு. அதனால நம்ம என்ன தெரியுதுன்னா, யாராயிரம் அது வரலாம். யாருக்கு பிரம்ம ஜானத்துல ஒரு பிடிப்பு இருக்கோ அவனுக்கு தான் அந்த பிரம்ம ஜானதானது ஏற்பட போறதே தவிர அது சாஸ்திர வாசனையினாலேயோ ஆசிரம வாசனையினாலேயோ வர்ண வாசனையினாலேயோ இந்த ஆம்பளை பொம்பளைன்ற பேதத்தினாலேயோ வரப்போறது இல்லன்றத 4வது அத்தியாயத்துல ஆச்சாரியார் கிளியரா தீர்மானம் பண்ணிவிட்டார். அதே மாதிரி இந்த ஆசிரமத்துலதான் இருக்கணும்ன்றதே கிடையாது. ஏன் பிரம்மச்சாரிக்கு வரணுமா, நான் 1000 எக்ஸாம்பிள் சொல்றேன்றார். சனக சனந்தம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிவர்த்தி மார்க்கமும் அந்த காலத்துல இருந்து இருந்தது தானே. பிரவர்த்தி மார்க்கத்தை பத்தி நீங்க இவ்வளவு நேரம் பேசினதுனால பிரவர்த்தி மார்க்கம் வசதி ஆயிடுமான்னு, சனக சனந்தனர்லாம் அப்ப எப்படி பண்ணாங்க, அப்பவே இருந்தாங்க. பிரம்மாவனுடைய மானச புத்திரர்களான சனக சனந்தனர்கள்லாம் அந்த காலத்திலேயே தான் ஆரம்பிச்சாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி ஆச்சாரியார் காலத்துலதான் இது ரொம்ப பிரிவலண்ட் ஆச்சு. அதுவே ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதுக்கு முன்னாடி சனக சனந்தனர்லாம் இருந்தாங்களே, அதுக்கு முன்னாடி யாக்கியவல்கியர் எப்போ சன்னியாசம் வாங்குறாரு, அப்பவும் சன்னியாசி இருந்திருக்கான்னு தெரியுது இல்லையா. ஆகையினால இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்லாம் சொன்ன நமக்கு பாப்புலரா இப்படி தெரியுது. இதனால இங்க என்ன வச்சு இந்த மிஸ்கன்செப்ஷன்லாம் நமக்கு வருது. நம்ம இப்படியும் போகாம அப்படியும் போகாம யோசிப்போனா மைண்ட் செட் தான் காரணமே தவிர, அது சன்னியாசியா இருந்தா அவருக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாக்கா அதுவும் தப்பாயிடும். கிரகஸ்தனுக்கு தான் வருவோம்னாக்கா அங்கேயும் இவனுடைய பேராசையினால இவன் ஒரு பட்சபாதியா இருக்கான்னு. அதனால என்ன தெரியுதுன்னா, சர்வகர்ம சந்நியாசம் என்பது ஒரு நிலை. இந்த சர்வகர்ம சந்நியாசத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சில பேருடைய மனசுல ஆக்கர் ஞாபகம் வருது, சில பேருடைய மனசுல எப்படி வருதுன்னாக்க ஜனபரதர் மாதிரி எதுலயுமே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாததான ஒரு கிரகஸ்தன் வருது. அதனால அவளுடைய மைண்ட் செட்டை புரிஞ்சது. ஆனா ஞானமானது யாருக்கும் பார் பண்ணல, இவருக்கு தான் அவருக்கு தான் கிடையாதுன்ற விஷயத்தை சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. இந்த ஒரு விஷயத்துல இன்னும் ஒரு ஸ்டெப் போக வேண்டியிருக்கு. எல்லாரும் எல்லா பிலாசபர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னாக்க, இந்த ஞானமானது செத்து போன உடனேதான் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய கர்மாலாம், நீங்க சன்னியாசியா வேணா இருங்க, நீங்க கிரகஸ்தனா வேணா இருங்க. ஆனா இந்த உயிர் இந்த உடம்புல இருந்து போன பிறகு அவன் மேல போறான். மேல போகும்போது அவனுக்கு அந்த உலகமானது தீர்மானிக்கப்படுகிறது. இவன் பித்ருலோகத்துக்கு போறான், இல்லைன்னாக்க மேல இந்திரலோகத்துக்கு போறான், இல்லைன்னாக்கா மின்னல் லோகத்துக்கு போறான், இல்லைன்னாக்க பிரம்மலோகத்துக்கு போறான், அப்படின்றது கைலாசத்துக்கு போறான், வைகுண்டத்துக்கு போறான், ஸ்ரீபுரத்துக்கு போறான் அப்படின்னு நிறைய பிலாசபர்ஸ் இதுக்கு நடுவுல பண்றாங்க. ஆனா இவர்கள் எல்லாமே ஞானத்தை எங்க எதிர்பார்க்கிறாங்கன்னா, இப்ப இல்ல அப்புறம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிட்டு வரும் பொழுது
ஆச்சாரியார் மாத்திரம் தான் ஒரு புது ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. புது ஸ்டாண்ட் இல்ல, இதுதான் பழைய ஸ்டாண்டு. இவர்கள்லாம் பாவம் இந்த ஸ்டாண்டு புரியாம புதுசு புதுசா சொல்லிட்டாங்கன்ற பழைய ஸ்டாண்ட் எடுத்துட்டு வர்றாரு. அதுதானே ஆச்சாரியார் இருக்கிறது தானே அவர் சொன்னார். எதுவுமே ஆச்சாரியார் ஸ்தாபிச்சது கிடையாது. சங்கராச்சாரியார் அதெல்லாம் என்ன, இதுதான் ட்ரெடிஷன். ட்ரெடிஷன்னா என்ன வரணும், அப்பா தாத்தா கிட்ட இருந்து வரணும். நடுவுல திடீர்னு 15வது செஞ்சுரி 12வது செஞ்சுரி எல்லாம் வந்துட்டு இதான் ட்ரெடிஷன் சொன்னா ஒத்துக்கொள்ள முடியாது இல்லையா. ட்ரெடிஷன் தான் நாராயணம் பத்மவோம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரம் வியாசம் சுகம் கௌடபதம் கோவிந்த யோகீந்திர பகவத் பாதர்ல இருந்து இப்படி வரணும் இல்லையா. அதுக்கப்புறம் சுரேஸ்வரர் அஸ்தாமலக்கர்ல இருந்து வந்து அஸ்மதாச்சாரிய பரியந்தம், நம்ம ஆச்சாரிய பரியந்தம் இது வரக்கூடியதான இதுதான் ட்ரெடிஷனல் அத்வைத நிலைன்றது. இந்த அத்வைத ஞானமானது வந்துருச்சேயானால் புரிச்சிட்டேயானால் அந்த ஞானியானவன் எப்படி இருந்தாலும் அவனுக்கு ஞானம் வந்துருச்சேயானால் அவனுக்கு அவனுடைய சேஷ்டைகள் மாற வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு பிரவೃತ್ತಿ மார்க்கமோ இட் இஸ் நாட் கோயிங் டு பைண்ட் ஹிம். அதெல்லாம் முமுட்சுவா இருக்கிற வரைக்கும் இந்த டிஸ்கஷன் இருந்தது. பிரவೃತ್ತಿ மார்க்கமா நிவர்த்தி மார்க்கமா இதெல்லாம் எப்போ நம்ம நாலேஜ் இல்ல, யாரோ ஒருத்தனுக்கு ஞானம் வந்துட்டு அவன் என்னன்ற பேசும்பொழுதுதானே இந்த கேள்வி எல்லாம் வருது. சன்னியாசிக்கு வருமா கிரகஸ்தனுக்கு வருமா அப்படின்னா என்ன அர்த்தம்? சன்னியாசிக்கு வருமா கிரகஸ்துக்கா வருமா சண்டை எனக்கே வந்தது. நான் இன்னும் முமுட்சுவா இருக்கிறதுனாலதான் வந்தது. மோட்ச புருஷனா இருந்தா அவனுக்கே இந்த சந்தேகம் வரும்போது சன்னியாசிக்கு வருதா யாரும் வரல, அங்கேயே அஞ்ஞானம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முமுட்சுவாக இருக்கக்கூடியவர்களுடைய சன்னியாசம். இந்த முமுட்சுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு நிவர்த்தி மார்க்கம் ஒத்தத்தி பிரவೃತ್ತಿ மார்க்கம் ஒத்தத்தி நீங்க எது வேணாலும் ஆர்கியூ பண்ணலாம். ஆனா ஞானிக்கு ஞானம் வந்தவனுக்கு பிரவೃತ್ತಿயும் கிடையாது நிவர்த்தியும் கிடையாது அப்படின்ற இந்த விஷயத்த சொல்றதுதான் இன்னைக்கு டாபிக். இது போன தடவை என்ன பார்த்தா, ஏவம் சான்யோன்ய விருத்தாந்தான் அனபிஜ்ஞௌ பதிரௌ இவ விபதேதாம் புத்திமந்தோ ஹசந்தி ஏவ விலோக்கியதௌ. அவர்கள் ரெண்டு பேரையும் பார்த்து ஒருத்தன் என்ன சொல்றான், நான் தான் வசத்தின்னு கர்மி சொல்லிட்டு இருக்கான். இன்னொருத்தன் என்ன சொல்றான், நான் தான் வசத்தின்னு இந்த வேதாந்தம் படிச்சவன் சண்டை போடுறாங்க. எப்ப இவங்களுக்குள்ள கலகம் வருதோ அப்பவே நமக்கு என்ன தெரியுது, ரெண்டு பேருமே இன்னும் ஞானம் வராதவர்கள். அவர்கள் ரெண்டு பேரும் டிபேட் பண்ணிட்டு இருக்கட்டும், நமக்கு என்ன, நம்ம கொஞ்சம் ஒதுங்கி போவோம். அவ ஏவம் அந்யோன்ய விருத்தாந்த, இவனுடைய விருத்தாந்தத்தை அவன் சொல்றான், அவனுடைய விருத்தாந்தத்தை இவன் சொல்றான். இது எப்படி இருக்கு? ரெண்டு பேரும் அனபிஜ்ஞான், இன்னும் சரியா அத்வைத சாஸ்திரத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள். அவர்கள் என்ன பண்றாங்க, பதிர உய்வ, இந்த செவிட அந்த செவிடங்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்றான், அந்த செவிட ஏதோ ஒண்ணு புரிஞ்சுன்னு இவங்க கிட்ட போறாங்க. இப்படி ரெண்டு செவிடர்களும் பேசுற மாதிரி புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் விவேகத்தான். அவ இப்படி சண்டை போட்டு இருக்கேன், ஜாலியா இருக்கட்டும், நமக்கு உங்களுக்கு பொழுது போக வேணாமா. ஆனா அவன் சொல்றதுதான் இதான் ரைட்டுன்னு அவன் சொல்லட்டான், இதான் ரைட்டுன்னு சொல்லிட்டான். ஆனா விஷயம் தெரிஞ்சவன் அந்த ஞானம் புரிஞ்சிட்டுன்னா அவனுக்கு எல்லாமே சிரிப்பு தான். எஸ்ய வேதாகா அவேதாகா பவந்தி தானே. எப்போ இந்த வேதமானது வேதத்தன்மை எடுக்கிறதோ அப்பதான் ஞானம் வரும்னு எப்போ சொன்னானோ, இவன் இந்த வேதத்துக்குள்ள சண்டை போட்டு இருந்தா போட்டு இருக்கட்டுமே, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருங்க, நீங்க ஞானியா இருக்கக்கூடியவர். அவர் என்ன பண்ணான், விபதேதான், அவ ரெண்டு பேரும் விவாதம் பண்ணிட்டு இருக்கட்டும். புத்திமந்தகா, புத்திசாலியா இருக்கக்கூடிய இந்த வேதாந்தி ஆனவன் என்ன பண்ணா, அசந்தியேவ விலோக்கியதோ, அவ ரெண்டு பேரையும் பார்த்து இவன் சிரிச்சுட்டே இருக்கான். ஜாலியா சண்டை போட்டு இருக்காங்க. இன்னும் ரெண்டு பேரும் பாயிண்ட புரிஞ்சிக்கவே இல்ல. பிரம்மம் ஞானமானது அப்படி இல்ல, என்ன இவன் என்னமோ பிரம்மம் இல்லாத மாதிரியும் பிரம்ம ஞானம் இனிமேதான் வரும்னு நினைச்சிட்டு இவங்க சண்டை போட்டு இருக்காங்க. நீதான் பிரம்மன்னு தானே சாஸ்திரம் சொல்றது, அதுல எங்க சந்தேகத்துக்கு இடம் இருக்கு? நீ பிரம்மம் இல்லன்னு நீயா நினைக்க, நீ பிரம்மம் இல்லன்றது நீ இல்லன்னு நீயே தீர்மானம் பண்ணிய தவிர, நீங்க சண்டை போடுற காலத்திலயும் பிரம்மன் தான், சண்டை ஜெயிச்ச பிறகும் ஜெவன் தான். அதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஆத்மா நேச்சரை ஏதாலையும் மாற்ற முடியாது. இது தெரிந்து கொள்ளாமல் இவர்கள் நான் சொல்ற பார்த்துதான் ரைட்டு சொல்றான். நீ பார்த்தது, இவர் பார்த்தது, அவ்வளவுதான். இதுல எங்க வரும்? அதனால இப்ப வேண்டிய பாயிண்ட் என்ன, நான் பிரம்மம் என்பதை உணர வேண்டும், அவ்வளவுதானே. அதை உணர்ந்துட்டான்னாக்க அதுக்கப்புறம் விவாதத்துக்கு பாயிண்டே கிடையாது. எப்போ இவர்கள் விவாதம் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்பவே என்ன பண்ண, அவளை விட்டுருங்க, அவ பண்ணிட்டு இருக்கட்டும், நம்ம என்ன பண்ண சிரிச்சுட்டே அதை கேட்போம். அசந்தி ஏவ விலோக்கியத்தோ, அவளை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். அவ சொல்றா இவான்னு. இப்படி எம் கர்மி ந விஜானாதி சாட்சினம் தஸ்ய தத்துவ, எம் கர்மி ந விஜானாதி சாட்சினம் தஸ்ய தத்துவவித் பிரம்மத்வம் புத்தியதாம் தத்ர கர்மின கிம் விஹீயதே. இப்படி பிரிக்கணும். எம்
யார் ஒருவன் கர்மியாக இருக்கிறானோ, கர்மாவிலேயே ஈடுபட்டு கர்மயோகத்திலேயே இருக்கக்கூடியவன், வேதாந்தத்தினுடைய பொருளை சரியா உணராதவன், நானே பரமாத்மான்றதுல சந்தேகம் இருக்கக்கூடியவன், அவனுக்கு இன்னும் புரியவே இல்லை. அவன் என்ன பண்றான், ந விஜானாதி சாட்சினம், இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்துக்கு வெதிரிக்தமான சாட்சியை அவன் அறியவில்லை. ஆனால் தானே அவன் கர்மாவை பண்ணிட்டே இருக்கான் இல்லையா? அது தெரிஞ்சுதானாக்க அவன் ஏன் பண்ண போறான்? அவன் எப்ப கர்மாவிலையோ உபாசனையாலையோ அவனுடைய புத்தி இருக்கோ அப்பவே நமக்கு என்ன தெரியுது கிளியரா? அவருக்கு சாட்சினம் ந விஜானாதி, சாட்சியில அவன் இருந்ததுன்னா அதுதானே கிளைம் பண்ணும். அதை கிளைம் பண்ண நான் எப்படி சார் அதை கிளைம் பண்றதுன்னு எப்ப நினைச்சானோ அப்பவே அவனுடைய இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிளியரா தெரியுது அவன் மூடன் இல்லையா? நீங்க உங்களுக்கு சாய்ஸ் என்ன? உங்களுக்கு 1000 ரூபாய் நோட்டு இருக்கு, 10 ரூபாய் நோட்டு இருக்கு. நான் 1000 ரூபாய் நோட்டுல நான் வச்சு மாட்டேன், 10 11 தான் சார் நான் சேர்ப்பேன்னாக்க நம்ம என்ன பண்ண முடியும்? அவனை பண்ண முடியாது இல்லையா? அவனுக்கு சாஸ்திரமானது கிளியரா சொல்லிடுது. ஆனா அவனுக்கு புத்தி எல்லாம் எங்க இருக்கு? தர்மத்துலதான் இருக்கு. அதை படிக்கணும், அதை கடைபிடிக்கணும், இதை படிக்க இன்னொன்னு அதுலயே கர்மியா இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு இந்த சாட்சியை பற்றி சரியாக அறியவில்லை. நம் எம் கர்மி ந விஜானாதி, எம் சாட்சினம் கர்மி ந விஜானாதி, அந்த சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை இந்த கர்மாவிலேயே தர்மத்திலேயே ஈடுபட்டிருக்கக்கூடியவன் இவன் ஒரு நாளும் அறிவதில்லை. தஸ்ய தத்துவவித்து பிரம்மத்துவம் புத்தியதான், அந்த சாட்சியில தான் இந்த தத்துவவித்தா இருக்கக்கூடிய இந்த வேதாந்தியானவன் பிரம்மத்துவம் புத்தியதான், அதுதான் பிரம்மம் அப்படின்றதுல அங்க அவன் அறிஞ்சிட்டு இருக்கான். அதனால அவனால இவனுக்கு என்ன எஃபெக்ட் ஆச்சு, இவனால அவனுக்கு என்ன எஃபெக்ட் ஆச்சு இல்லையா? நான் போன வாரமே சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கணும். அவன் என்ன சொன்னா, ஏம்பா இந்த உலகத்தை காப்பாத்துறதே வேதம் தானே, 999 பக்கங்கள் எல்லா கர்மாவையும் சொல்றது, இதை பண்ண அதை பண்ணு, உபாசனம் பண்ணானாக்க தாலிபாகம் பண்ணானாக்க எவ்வளவு நாள் நீ உபாசனமா பண்ணிட்டு இருப்ப? நீ அக்னிஹோத்திரம் பண்ண வேண்டாமான்னு கேட்க வேண்டியது. சரி அக்னிஹோத்திரம் பண்ணானா, அக்னி ஆதானம் பண்ணா போதுமா? நீ யாகம் பண்ண வேண்டாமா? யாகம் பண்ணாக்க என்ன, பாக்க யஜ்யம் 7 பண்ண வேண்டாமா? ஆவிரி யஜ்யம் 7 பண்ண வேண்டாமா? சோம சம்ஸ்தைகள் 7 பண்ண இப்படின்னு அவனை மேலும் 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 அவனை போட்டு நெருக்கி அவனை தர்மத்திலேயே ஈடுபட வச்சுட்டே இருக்கு. ஏன் அவன் இதெல்லாம் பண்றான்? அவன் சொல்ல சொல்ல அப்படின்னா அவனுக்கு வேணும் 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 வேணும்னு ஆசை இருக்கு. ஏதாவது வேணும் அவனுக்கு இல்ல, புகழ் வேணும், பணம் வேணும், நல்ல பேர் வேணும், அங்க போனா சொர்க்கத்துல இடம் வேணும் இல்ல, அப்படின்னு எல்லாம் வேணும் வேணும் வேணும்னு நினைக்கிறவன் எல்லாம் இந்த 999 பேஜும் வேணுங்கிறவங்களுக்காக பேசப்பட்டது. அந்த கடைசி ஒரு பேஜ் இருக்கு இல்லையா, அது யாருக்கு? வானான்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப். இந்த வானான்னு சொல்ற குரூப் என்ன, இந்த 999 பூர்வ ஜென்மாக்களை அனுபவிச்சுட்டு ஐயோ இதெல்லாம் வேண்டாம் இப்போது நமக்கு தெரிஞ்சிட்டேன்னு சொல்ல வந்த குரூப். இவாளால அவளுக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? இன்ஃபேக்ட் ஒரு காம்படிஷன் அவளுக்கு குறையிறது இல்லையா? ஒருத்தன் அவர்கிட்ட இருந்து போறான்னாக்கா அவன் இவாளை பார்த்து அசூயப்பட போறான். அவனுக்கு இந்த ஞானியானது சாட்சி மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்ல வர்றதுனால அவனுக்கு என்ன ஆசை வந்தது? இன்ஃபேக்ட் ஒருத்தர் நம்மளை விட்டு போயிட்டானாக்க he should be happy இல்லையா? அவருக்கு சொர்க்கத்துல ஒரு இடம் ரிசர்வ்டு அவருக்கு. இல்லன்னா காம்படிஷன் நான் வேற வந்திருப்பேன் இல்ல, கைலாசத்திலயும் வைகுண்டத்தையும் அவருக்கு போகும்போது ஏறும்போது தள்ளி விட்டுட்டு நான் ட்ரெயின்ல ஏறுற மாதிரி ஏறி இருப்பேன். ஒருத்தன் போயிட்டான சந்தோஷம் தானே பண்ணோம், அவருக்கு எங்க துக்கப்படுறதுக்கு? அதனால தத்திர கர்மினஹா கிம் விஹியதே, அந்த கர்மாக்கு என்ன குறைஞ்சு போச்சு? கர்மிக்கு என்ன இப்போ கோபம் இல்ல? இவன் வேதாந்தி இப்படி இருக்கிறதுனால கர்மிக்கு என்ன லாஸ்? அவனுக்கு ஒண்ணு இல்ல, அவன் லெட் ஹிம் கண்டினியூ, அவன் பாட்டி ஜாலியா கர்மா பண்ணட்டும், உபாசனை பண்ணி எல்லாம் பண்ணிட்டே இருக்கட்டுமா, அவனுக்கு என்ன இப்போ? அவன் தான் ரெடி ஆச்சு இல்ல. இவனால அவனுக்கு ப்ராப்ளம் இல்ல, சரி அவனால இவனுக்கு ப்ராப்ளம் வருதான்னு பாக்கலாம். அப்படின்னாக்க தேஹ வாக் புத்தயத்யக்தாஹ ஞானினா அன்ருத புத்திதஹ கர்மி பிரவர்த்தயத்யாபிஹி ஞானினோ ஹீயதேத்ர கிம். தேஹ வாக்கு புத்தயஹ தியக்தஹ, தேகம் இந்த உடம்பு, வாக்கு ஸ்பீச், புத்தி மனசு, காய வாக்கு மனசு, இதுதானே கர்மாவுக்கு காரணம். இந்த காயம் வாக்கு மனசு இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டா இந்த ஞானியானவன். தியக்தாக, தியக்தியாக தியாகத்தை பண்ணிவிட்டார்கள். தேக வாக் புத்தய தியக்தாக ஞானினா அன்றுத புத்திதா. ஏன் அவன் எல்லாத்தையும் இந்த ஞானியானவன் தியாகம் பண்ணான் அப்படின்னாக்க இதெல்லாம் போய் மித்யா அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இந்த வாயில ஒரு நாள் பிரம்மத்தை பத்தி பேச முடியாது,
இந்த புத்தியானது ஒரு நாளும் பிரம்மத்தை புத்தகத்திலிருந்து அறிய முடியாது அப்படின்னு அவனுக்கு தெரியறது. ஜபத்தினால இதெல்லாம் அறிய முடியுமா? ஆனால வாக்கு, காயம், மனசு இந்த மூணும் பிரம்மத்தினுடைய கிட்ட போறதுக்கு இதெல்லாம் ஃபெயிலியர்னு அவன் தெரிஞ்சுட்டான். இந்த முமுட்சுவா இருக்கவன் இன்னும் அது வேணும் வேணும்னு நினைக்கிறான். ஏன்னா அவனுக்கு இன்னும் தெரியல இல்லையா, அவனுக்கு காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு. அதனால கர்மி பிரவர்த்தையத்தி ஆபிகி, கர்மியா இருக்கக்கூடியவன் இந்த மூணுத்திலே பிரவர்த்தி பண்றான். இதனால கர்மி இதெல்லாம் வச்சுட்டு இதுதான் வசதி, இதுதான் சார் நிறைய ஜபம் பண்ண சார், நிறைய கர்மா பண்ண சார் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருந்ததுனால இவனுக்கு என்ன போச்சு, ஞானிக்கு என்ன போச்சு, சரி பண்ணட்டும் அவரு பண்ணிட்டோம் இல்ல அப்படின்னு அந்த இவன் சாட்சிய பத்தி பேசும் பொழுது அவனுக்கு ஒண்ணு அஃபெக்ட் ஆல ஒரு காம்படிஷன் குறைஞ்சிது. இப்ப இவன் அதை பண்ணிட்டு இருக்கிறதுனால இவருக்கு என்ன காம்படிஷன், அவன் சரி பண்ணிட்டு இருக்கட்டும். ஞானிக்கும் ஒன்னும் குறையில, கர்மம் ஞானியினால ப்ராப்ளம் இல்லைன்னாரு, கர்மியினால காயவாக்கு மனசுல இருக்கக்கூடிய கர்மியினால ஞானிக்கும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அதனால ஹீயத்தே அத்திரக்கம், ஞானினா ஹீயத்தே அத்திரக்கம், ஞானி என்ன குறைஞ்சு போயிட்டான் இப்போ. அதனால அவனும் சந்தோஷமா இருக்கட்டும் இந்த உலகத்துல, இவனும் சந்தோஷமா இருக்கட்டும், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னாரு. சார் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார், என்னதான் ஞானம் வந்தாலும் இவனுடைய ஐடியா, ஞானம் வந்தாச்சு அவருக்கு, அவர் இதெல்லாம் கவலையா பண்ணல, இவனுடைய அஜ்ஞானம் பாருங்க. ஞானின்னா நான் நினைக்கிற மாதிரி இருக்கணும், இந்த சங்கராச்சாரியார் நான் நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு இவன் கண்டுபிடிக்கிறான். இந்த உலகத்துல ரொம்ப தமாஷ் இதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா. ஒரு சன்னியாசின்னா எப்படி இருக்கணும்ன்ற அவர் தானே டிசைட் பண்ணா, நான் எப்படி டிசைட் பண்ண பாருங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி அவர் இருக்கணும், அப்படி இருந்தா ஒத்துப்பேன். எனக்கு அவர் பிடிக்கலன்னா அவரை பற்றி கண்ணாமன்னு தான் பேசிடுவேன் இல்லையா. அப்படின்றது என்னுடைய மைண்ட் செட் அப்படி இருக்கு இல்லையா. ஆகையினால நான் என்ன சொல்றேன், பிரவருத்தி நான் உபயுக்தாச்சே, கரெக்ட் சார் நீங்க சொல்றது. சன்னியாசியான ஒரு ஞானியானவர் எந்த பிரவருத்திலையும் அவர் வரக்கூடாது இல்லையா. காயம், வாக்கு, மனசுன்ற பிரவருத்தி மார்க்கத்துல கர்மா உபாசனை எல்லாம் பண்ணக்கூடாதுன்றது ரைட்டு. ஆனா அவர் செக்லூடடா இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு இவனுடைய மனசுல ஒரு, அவர் எப்படி சார் ஒரு ஐடியா எல்லாம் கொடுக்கலாம் இதுக்கு, அவர் பீங்க சன்னியாசி அவர் இதெல்லாம் பேசக்கூடாது சார் இவன் சொல்றான். இவனுடைய ஐடியா அது சொல்றது இல்லன்னு நிவர்த்தி உபயோகிச்சது. ஏன்பா நான் உங்களை கேட்கிறேன், அவன் பூர்வபக்ஷி சொல்றான் பிரவருத்தி நான் உபயுக்தா, பிரவருத்தியானது அவருக்கு வரவே கூடாது சார் அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தத்துல நான் சொல்றேன், அவர் எப்பொழுதுமே நிவர்த்தியில இருக்கணும் சார், எதோடய அவர் பேசவே கூடாது, மூணு அப்படியே உட்கார்ந்து இருக்கணும், யாரோடையும் எதுவும் பேசக்கூடாது, அவர் எங்கேயாவது மலையில போய் அவர் எதுலயும் கமெண்ட் அடிக்க கூடாது என்ன அப்படின்னு நானா என்னுடைய ஐடியா அது இல்லையா. அப்படி பூர்வபக்ஷி நினைக்கிறான். அதுக்கு வித்யாரண்யர் அவனை கேட்கிறாரு, நிவர்த்தி கோவில் நிவர்த்தி அவருக்கு உபயோகம் ஆகும்னு யார் சொன்னா உனக்கு, நீ அப்படின்னு நினைக்கிற, அவன் இப்படிதான் இருக்கணும்னு who are you to decide that? பிரவருத்தி வேணா இல்லாம இருக்கலாம் சார் அப்படின்னா என்ன அர்த்தம், நிவர்த்தி அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்கிறான். அதுக்கு பதில் கேட்கிறார் வித்யாரண்யர், நிவர்த்தி மாத்திரம் அவனுக்கு எதுக்கு என்ன உபயோகம் வர போறது, அவனுக்கு பிரவருத்தியும் கிடையாது நிவர்த்தியும் கிடையாது, அவனுக்கு தான் சாத்தியமும் கிடையாது, சாதனையும் கிடையாது, சாதகனும் கிடையாது, பிரவருத்தியும் கிடையாது, நிவர்த்தி. இதெல்லாம் பிரவருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம்லாம் யாருக்கு, முமுட்சுக்கு, விவிதிஷா சன்னியாசிக்கு. இவன் ரெண்டுத்தையும் தாண்டின நிலையில இருக்கக்கூடிய ஞானி, அவனுக்கு நிவர்த்தி உபயுஜ்யத்தே, அவனுக்கு என்ன உபயோகம், உபயுஜ்யத்தேன உபயோகம் அர்த்தம், வேற ஒண்ணு அவனுக்கு என்ன உபயோகம். அதனால போதஹேது நிவர்த்தி சார் அதெல்லாம் கிடையாது சார், இந்த ஆத்ம ஞானத்துக்கு அறிவு வரணும்னாக்கா நிவர்த்தி தான் சார், எல்லாத்துல இருந்தும் ஒரு வித்வான ஆட்டிடியூட் இருக்கணும் சார், அப்படி இருக்கிறவர் தானே சார் ஞானம் அடைவாரு அப்படின்னு மனசுல எல்லாரும் இந்த மாதிரி நினைக்கிறோம் இல்ல. வித்யாரண்யர் பாருங்க, அந்த காலத்திலேயே இதெல்லாம் இருந்திருக்காங்க. இப்பெல்லாம் நம்ம வாட்ஸ்அப்பை பார்த்து நினைக்கிறதெல்லாம் அப்பவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு, 2020 இதெல்லாம் பேசுவாங்கன்றத அவர் கண்டுபிடிச்சு அவருடைய காலத்துல 500 வருஷம் முன்னாடியே போதஹேது நிவர்த்தி சார் அதெல்லாம் கிடையாது சார். போதஹேது ஞானத்தை உண்டு பண்ணோம்னாக்க அதுக்கு நிவர்த்தி மார்க்கம் தான் சார் அப்படின்னு சொன்னா என்ன, போதத்துக்கு ஹேதுவா இருக்கக்கூடியவன் யார் ஃபாலோ பண்ணும், புபுட்சுவா இருக்கக்கூடியவன் தான் பண்ணும். யாருக்கு ஞானம் வேணும்னு நினைக்கிறானோ அவன் தானே பண்ண. இவர் ஞானத்தை ஆல்ரெடி பெற்றவர், இவருக்கு எப்படி அது வரும், ஞானம் வேணும்னு நினைக்கிறவன் நீ சொல்றது கரெக்ட், அவருக்கு நிவர்த்தி வேணும்னு சொன்னாக்கா ரைட்டு. என்ன இவருக்கு பிரவருத்தியும் வேணா நிவர்த்தியும் வேணா, இவர் ஆல்ரெடி ஞானம் அடைஞ்சவர். ஞானம் வரத்துக்கு காரணமாக பிரவருத்தி இருக்கிறது, நிவர்த்தி இருக்கிறது. சில பேர் பிரவருத்தியில போகட்டும், சில பேர் நிவர்த்தியில போகட்டும். இதெல்லாம் முதல்ல சொன்னதெல்லாம் யாருக்கு,
மௌட்டிய நிலையிலிருந்து ஞானம் பெறுவதற்கான உண்டான நிலைகள். இத போய் ஞானம் வந்தவனுடைய நிலையோட போயிட்டு கன்ஃபியூஸ் பண்ணாக்க there will be confusion only. ஆகையினால புபுத்சாயாம் ததா இதரா, அந்த ஆசையை உண்டு பண்ணுகிற விஷயத்துல தானே இது உபயோகப்படுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ததா இதரா, வேற பிரவൃத்தி எல்லாம் அவனுக்கு யூஸ்ஃபுல்லே கிடையாது. போதத்தை உண்டு பண்ணுவேன் ஆனால் அவன் அதுல பண்ணட்டும், இவனுக்கு ஒண்ணு இல்லையே அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து பூர்வபட்சி விட மாட்டேன்றான். புத்தேத் சார் அவர் தான் அறிந்தவராச்சே என்ன புபுத்சேத அவர் அறிந்து விட்டபடியால் அவர் அறிய வேண்டிய அவசியம் இல்லையே சார் அப்படின்னா அதுக்காக நிவர்த்தியில இருக்குமா? நிவர்த்தியில இருக்காரு, அவரும் தான் அறிந்து விட்டார், அவர் ஏன் நிவர்த்தி மார்க்கத்தினால அறியணும்? இதே ஆர்குமெண்ட். நாப்பியாசோ புத்தியத்தே புனக, அவருக்கு ஞான யோக்கியத்தை ஆல்ரெடி வந்தாச்சு, அவருக்கு எதுக்கு திருப்பி அறிய வேண்டும்? ஞானமே வந்துருச்சு, திருப்பி அவர் எதுக்கு அறிய வேண்டும்? அதுல அவன் என்ன மீன் பண்றான் புத்தி கேட்டுனா, அவன் பிரவൃத்தியானது ஞான யோகத்துக்கு யோக்கியதாவுக்கு சித்தியாக இருக்கக்கூடியது பிரவೃத்தி தானே, அது ஞானத்துக்கு வரணுமே அப்படின்னு சொன்னான். அவருக்கு ஞானம் வந்த காரணத்தினால ஞானமே வந்துருச்சுன்னா ஞான யோக்கியதா சித்தி வேற வரணுமான்னு அவருக்கு ஞானமே வந்துருச்சுனாக்க ஞான யோக்கியதா சித்தியா இருக்கக்கூடிய பிரவೃத்தி மார்க்கமானது அவருக்கு எதுக்கு வேணும்? ஆகையினால அதுவும் நீ சொல்றது கிடையாது. அது மாத்திரம் இல்ல, அபாதாத் அனுவர்த்தேத போதோ நது அந்நிய சாதனாத் அப்படின்னாரு. அதனால இந்த அறிவானது எதனாலையும் பாதிக்கப்படாமல் தொடர்ந்து இருக்கும் இல்லையா? அவருக்கு ஞானம் ஒரு தடவை வந்துருச்சுனாக்க அந்த அறிவானது பர்மனன்ட் நிஷ்டாவாகத்தான் அவர் இருப்பாரே தவிர அவரை பாதிக்கக்கூடியதான செயல்கள் உலகத்துல எதுவுமே அந்த கெப்பாசிட்டியில ஒரு விஷயம் கூட இந்த உலகத்துல இன்னும் உண்டாகல. ஒரு தடவை எனக்கு ஞானம் வந்துருச்சுனாக்க சாதாரண ஞானத்தை எடுத்துப்போம். எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு சார், அப்ப ஒரு 2+2 is not 4 சொல்ல முடியுமா? சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார், 2+2 is not 4 சார் சொல்ல முடியுமா? உங்களுக்கு கோபம் வந்தா என்ன, உங்களுக்கு சந்தோஷம் வந்தா என்ன, 2+2 is always 4. லோக்கல்லயே இந்த மாதிரி இருக்கும்போது பிரம்ம ஞானத்தை போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? அவனுக்கு வந்த பிரம்ம ஞானம் எப்படி அழிய போறது? லோக்கல்ல இருக்கக்கூடிய ஞானமே இல்லையா அழிய போறது இல்ல இல்லையா உங்களுக்கு. அதனால நீங்க கோச்சின்றதுனால பூமி நீங்க சுத்துறது நின்று போயிடுமா? இல்ல, அதெல்லாம் கிடையாது சார். நான் எப்ப கீழே விழாம இருக்கேன் அப்பவே இந்த பூமியானது நேரதான் சார் இருக்கு அவங்க ஆர்ஜி பண்ணியுமான்னு. அது நம்மளுடைய இக்னரன்ஸை தான் எக்ஸிபிட் பண்ணும் இல்லையா? எங்கேயும் சுத்தவே இல்லை சார், சூரியனாவது சுத்தறதாவது அதெல்லாம் கிடையாது சார் அப்படின்னு சொன்னா யாராவது புத்திக்குவேன். பார்க்கும் பொழுது சுத்தல இல்ல, அவ்வளவுதான். கிழக்க உதிக்கிறதுன்றதுனால கிழக்கதான் உதிக்கிறது நம்ம எழுதி கொடுத்தான்னாக்க என்னதானே சந்தேகமா பார்ப்பாங்க. அந்த மாதிரி இவன் அஞ்ஞானியானவன் என்ன பண்றான், ஞானியினுடைய நாலேஜ் ஏதோ பாதமாயிடுற மாதிரியும் அவர் அந்த ஞானியானவர் எல்லாத்திலையும் பிரவர்த்திச்சாரையானால் அவருடைய ஞானம் போயிடுன்னு இவன் நினைக்கிறான். அவர் எப்படி சார் ஞானி? அவர் பாட்டி என் கூட வந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு, அவரை போய் ஞானி இருக்குன்னு இவன் முடிவு பண்ணிட்டான். அவர் ஞானியானாக்க அவர் குடிச்சாருனாக்க அவர் இறங்கிடுவார். இவனுடைய ராகத்வேஷத்தை போட்டு அவருடைய ஞானம் அவர் எதிர்படுறதுனால அவருடைய ஞானமானது பாதிக்க போறது இல்லையா? அது தெரிய மாட்டேங்கிறது. அதனால அவன் என்ன பண்ணா, நது அந்நிய சாதனாத், இதனால அவனுடைய அறிவானது எதனாலையும் பாதிக்கப்படாது, எந்த சாதனத்தினாலையும் அது பாதிக்கப்படாது அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு நாவித்யா நாபி தற்காரியம் போதம் பாதித்தும் அர்ஹதி புரைவ தத்துவபோதேன பாததே தே உபே யதஹ. அவித்ய இக்னரன்ஸ் அவனுக்கு வந்து சார், எப்போ அவன் இக்னரண்டா இருக்கானோ அப்பவே நல்லா தெரியுது அவனுக்கு கோபம் தாபம் எல்லாம் வருது. கொஞ்சம் அறிவில்லை, அதனால தானே அவனுக்கு கோபம் வந்து எல்லாம் ஒய்ஃபியா அடிக்கிறான் சார், பையனெல்லாம் போட்டு அடிக்கிறான், அப்பாவியே மரியாதை எல்லாம் பேசுறான்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு அஜ்ஞானம் இருக்கு. அந்த அஜ்ஞானத்தினுடைய காரியமானது காமம் குரோதம் இதெல்லாம் அவனுக்கு இருக்கு. அதனால அவித்யாது என்ன, அதனுடைய காரியங்களான இருக்க கார்மா இதெல்லாம் இருக்கு. இதனால அந்த அறிவு பாதிக்குமா அப்படின்னு சொன்னா இவருக்கு தான் அஜ்ஞானமே கிடையாது. இந்த அஜ்ஞான வாசனையானது இவருக்கு எப்படி பாதிக்கும்? அஜ்ஞானம் இருக்கிறவனுக்கு அஜ்ஞானத்திலிருந்து வாசனை வரலாம். அஜ்ஞானம் போய் அறிவு இருக்கிறவனுக்கு அந்த எண்ணத்துல நீ அந்த ஞானிய பார்த்தான்னாக்க உனக்கு எப்படி புரியாது? அவருக்கு எப்ப ஞானம் வந்ததோ அஜ்ஞானமும் போயிடுது, அந்த அஜ்ஞானத்தினுடைய காரியமும் போயிடுது. நான் அவித்யா நெய்தர் ஹி ஹேஸ் இக்னரன்ஸ் நாபி தற்காரியம், அந்த வாசனையும் அவருக்கு இல்லவே இல்லை.
அவித்யா என்ன, அவித்யா இல்லைன்னா என்ன சார், அவித்யா வாசனை வரலாமே, பழைய ஞாபகம் அவருக்கு வரலாமா? வராது. ஞானம் வந்துட்டுன்னா கவலைப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அவருக்கு வராது அப்படின்ற அர்த்தம் என்ன? அதனால அவித்யா நாபி தற்காரியம் போதம் பாதித்தும் அர்ஹதி. இந்த போதத்தை, இந்த ஆத்ம போதத்தை, அதுக்கு அந்த அவித்யா வாசனைக்கு இதை பாதிக்கக்கூடிய திறமை கிடையாது. எப்ப ஞானம் வேதாந்தத்துக்கு வந்து அவனுக்கு அந்த நானே பிரம்மன்ற ஞானம் தார்த்தியமா வந்துட்டோ, பழைய அவனுடைய அசட்டுத்தனை எதுவும் இவனுடைய நாலேஜ போக்கிறதுக்கான சக்தியை இழந்து விட்டது அப்படின்னு யார் சொல்றது? வித்யாரண்யர் நமக்கு சொல்லி தர. அதெல்லாம் வந்துட்டுன்னா வந்ததுதான். அவனை வந்து திருப்பி அது வந்துருமா இது வந்துருவான்னு உங்களுடைய மைண்ட் செட்ல தான் இந்த சந்தேகம் இருக்கு. அதுல ஒண்ணும் இல்லவே, சாஸ்திரத்துல இல்லவே இல்லை, அவனுக்கு வரவே வராது. ஞானம் வந்தா வந்ததுதான். அவன் யாரா இருந்தா என்ன, அவன் திருப்பி அந்த அவித்யா வாசனையானது திருப்பி வந்துருமே, நீங்க கவலைப்பட வேண்டாம், அவனை பத்தி அவனுக்கு வராது. ஏன் அப்படின்றதுக்கு காரணம் சொல்ல முடியாது. 2-3 எக்ஸாம்பிள்லாம் சொல்லி திட்டணும் இப்போ எல்லாரையும் இல்லையா. இந்த மாதிரி நினைச்சதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமே, இப்போ கொடுப்பாரு. புறா ஏவ தத்துவ போதேன. ஏம்பா இவர் வந்து இந்த தத்துவத்தை வேதாந்த கிளாஸுக்கு முட்டிட்டு அறிஞ்சதுனாலேயே, கஷ்டப்பட்டு எல்லாம் உபநிஷத்து எல்லாம் பண்ணதுனாலே, இல்ல தத்துவபோதம் படிச்சாலே போதும் அப்படியே வச்சுக்கலாம். தத்துவபோதேன்னு அவர் சொல்றது தத்துவத்தினுடைய போதத்தினால நம்ம பரமார்த்தா கிட்ட தத்துவபோதம் படிச்சா கூட போதும், வேதாந்தத்துல இந்த சந்தேகம் எல்லாம் வராதுன்னு. இப்படி புறாயேவ தத்துவபோதேன, முன்னாடியே தத்துவபோதத்தினாலேயே இதெல்லாம் பாதித்து இல்ல பாதம் வந்துடுச்சு. அப்பவே இவனுடைய அஜ்ஞானம் போச்சோ, அப்பவே இந்த அஜ்ஞானியினுடைய காரியமான காமம் குரோதமும் கர்மாவும் இவனுக்கு போயிடுச்சு அப்படின்னாரு. தே உபே பாதித்தே யதா, எக்காரணத்தினால் இவன் வேதாந்தம் படிச்சதுனாலேயே இவனுக்கு எப்ப நன்னா புரிய ஆரம்பிச்சிருத்தோ அப்பவே இவனுக்கு தெரியாம இதெல்லாம் வந்து இந்த அஜ்ஞானமோ அஜ்ஞான காரியமோ இவனுக்கு தெரியாமையே போயிட்டு இருக்குன்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டார். சரி சார், இருந்தாலும் அதனுடைய தோற்றம் இருக்கும் சார். இல்ல நெகட் ஆனா கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கே சார் அப்படின்னா, இருக்கட்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு கூட தான் இருக்கு. சந்திரன் உதிக்கிறது இல்லன்னு தெரியும், ஆனா சந்திரன் உதிக்கிறது பாக்குறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன்னா அதனால என்ன மாறி போயிட்டேன்னா எனக்கு கூட தான் தெரியும். இல்ல இந்த சிரிப்பு படம் போட்டான் இப்போ அந்த ஸ்கிரீன்ல, ஈவினிங் ஷோ அழுக படம் போட்டான், ஆனாலும் சிரிப்பு படம் போட்டான்னதுனால அந்த ஸ்கிரீன் வந்து ஒரே அழுதுன்றது, அதுக்கப்புறம் தொடக்கணும், அதுக்கப்புறம் அழுக படம் போட்டதுனால ஒரே தண்ணி ஆயிடுச்சுன்னு ஏதாவது நாலேஜ் இருக்கான்னு தெரியுது இல்லையா எனக்கு. அதே மாதிரி தானே இந்த உலகத்திலயும் இல்லையா, அவருடைய ஐடியாவை பார்க்கலாம் நீங்க இல்லையா. என்ன சொல்றாரு அவர்னா, பாதிக்கப்பட்டாலும் தோற்றமானது இருக்குமே அப்படின்றாரு. தோற்றம் இருக்கட்டும், அவனுக்கு இந்த உலகம்னு தோன்றது, அவன் பாட்டுக்கு ஜாலியா இருக்கான், எல்லாரோடையும் பேசிட்டு உட்கார்ந்து இருக்காரு அந்த ஞானியானவர். உங்களுக்கு என்ன போச்சு என்ன, அவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்காரு. நம்மள ஒருத்தனா இருந்தார், அவர் மாதிரியே எல்லாரும் மாதிரியும் அவர் உட்கார்ந்து இருக்காரு, எல்லாரும் மாதிரியும் தான் பேசிட்டு இருக்காரு. இதுல எப்படின்னாங்க, இது எப்படி சார்னாக்க நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா உலகம் உருண்டான்னு, எர்த்து ரவுண்டு தானே, நீங்க கீழே விழாம தானே போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னது இது உருண்டையாக இருந்தாலும் நான் விழாத அளவுக்கு போக முடியும்னு உங்களுக்கு எப்படி நாலேஜ் கிளியரா இருக்கோ, நான் ஆம்பளைன்ற உங்க நாலேஜ் எப்படி உங்களுக்கு கிளியரா இருக்கோ, ஆம்பளைங்க எல்லாம் இங்க உட்காருன்னாக்க நேரம் வந்து உட்கார்ந்தீங்களோ அந்த அளவுக்கு தார்த்தியம் இருக்கோ, அந்த தார்த்தியம் அந்த பிரம்ம ஞானிக்கு பிரம்மன் தான் தானுன்னு இருக்கு. அவன் எந்த காரியம் பண்ணாதான் என்ன இல்லையா, அதனால அவனுக்கு ஒரு பாதமும் இல்லையே அப்படின்றத சொன்னார். அது சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சேர்ந்து சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா. பாதித்தம் திருஷ்யதாம் அக்ஷைஹி தேன பாதோ ந சக்யதே ஜீவன் ஆகுஹு நமார்ஜாரம் ஹந்தி ஹன்யாத் கதம் மிருதஹ. பாதித்தம் திருஷ்யதாம் அக்ஷைஹி, பாதிக்கப்பட்டிருக்கிறதை அக்ஷன் முதலிய கண்ணு முதலிய இந்திரியங்கள்னால அறியப்படட்டும். அது கண்ணு தானே பாக்குறது இந்த உலகத்தை இல்லையா. ஞானியும் பாக்குறான், ஞானியினுடைய கண்ணு இந்த உலகத்தை பாக்குறது, ஞானியினுடைய மனசு இந்த உலகத்தை பாக்குறது, ஞானியினுடைய இன்டலெக்ட் இந்த உலகத்தை, அவர் தான் இந்த மூணுத்தை விட வேறானவர்னு அவருக்கு தெரியுமா. அவர் இது எதோடையுமே சம்பந்தப்படல. அவர் எப்படி பாக்குறாரு அப்படின்னா, இந்த கண்ணு இந்த உலகத்தை பாக்குறது, இந்த மனசு இதை கேட்கறது, அதை சைஷேட் பண்ணிட்டானா இந்த மனசு ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு அவர் பண்றாரு. அதனால தேன போதகா ந சக்கியத்தே, அதனால ஞானத்தை வந்து பாதம் பண்ண முடியுமா, ந பாதகா ந சக்கியத்தே. இந்த அறிவானது அவருடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து அவருடைய நாலேஜ ஒரு நாளும் பாதிக்கவே பாதிக்காது. எப்படி சார் அப்படின்னு கேட்டா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். இந்த எலி இருக்க இல்லையா,
ஆக்குவாகனன்னு பேரு பிள்ளையாருக்கு. ஆக்குனாக்க எலி. இந்த எலி உயிரோட இருக்கும் பொழுதே என்ன பூனையை கொல்லாது. என்ன எலி செத்து போன பிறகு அது போய் கொல்லவா போறது பூனைய இல்லையா? உயிரோட இருக்கும். அவர் இவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சோகமோ இவர்கிட்ட இருக்கக்கூடிய சந்தோஷமோ இவரை பாதிக்கல. இப்ப ஞானம் வந்த பிறகு இவருக்கு வரக்கூடிய துக்கமோ இவருக்கு வரக்கூடிய சந்தோஷமோ இவரை பாதிக்கவா போறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா எப்படி அப்படின்னா, ஜீவன் ஆக்குஹு மார்ஜாரம் ஹந்தி. உயிரோட இருக்கும் போதே இந்த எலியானது பூனையை கொல்லாது. இப்ப என்ன ஆச்சுன்னு, கதம் மிருதஹா ஹன்யாது, செத்து போன எலி அவரை எப்படியா கொல்லும்? இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஞானம் வரும்பொழுதே அவர் எந்த ஒரு ஸ்டேஜில் வந்தார்? அவரு எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி பஞ்சதசி கிளாஸுக்கு வந்திருக்காருனால அவர் எவ்வளவோ கஷ்டங்களையும் எவ்வளவோ விஷயங்களையும் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. எல்லாம் பின்னாடியும் பிரச்சனைகள் இருக்கு. அதையே பண்ணியாச்சுன்னா ஞானம் வந்த உடனே இந்த கல்யாணம் பண்ணா அவர் இன்னும் ஜாலியா அதை எதிர் கொள்வார் இல்லையா? அஜ்ஞானா இருக்கிற சமயத்துல முமுட்சுவாக இருக்கும் பொழுதே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ஒரு ஆளு இப்ப ஞானம் வந்த பிறகு அவர் இதுக்காக கவலைப்படுவார். இது என்ன சில்லியா எல்லாம் ஆர்குமெண்ட். உயிரோட இருக்கும் பொழுதே அந்த எலியானது அந்த பூனையை ஒண்ணும் பண்ண முடியல. செத்த எலி போய் பண்ணிடுமான இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சுக துக்காதிகள்லாம் செத்த எலி. இது இவனை என்ன பண்ண போறது அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. அபி பாசுபதாஸ்திரேன வித்தேத் நமமாரய நிஷ்குலேஷு நிஷ்குலேஷு விதுன்னாங்கா நக்ஷதீத்யத்ர காப்ரமா அப்படின்னாரு. ஆனானப்பட்ட பாசுபதாஸ்திரமாக இருக்கக்கூடியதே இவனை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா, கண்ணங்குச்சியில ஒரு பில்ல பண்ணி என் மேல விட்டுட்டு நான் தாகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஞானிய பார்த்து அது உங்களுடைய அஜ்ஞானத்தை சொல்றதை தவிர அது அவருக்கு ஞானிக்கு என்ன பாலம் வரப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பாசுபத்திரத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல இல்லையா? பாசுபத்திரம் ஏன் வசதியா இவர் சொல்றாரு அப்படின்னா, மகாபாரதத்துல தர்மர் எல்லாம் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப பீஷ்மர் அவசரப்படுறான். பீமன் இல்லவே இல்லை. இப்ப 6 வருஷம் தான் ஆச்சு வனவாசம் இன்னும் 60 இயர் ஆஃப் எக்ஸைல்ல இருக்கும் பொழுது அவனுக்கு துடிக்கிறான். இதுவே போடாது, இப்பவே போலாம். அண்ணா உங்க பேச்சை கேட்டா இப்படிதான், எப்ப பார்த்தாலும் போஸ்ட்போன்மெண்ட் உங்களுக்கு வேலையா போச்சுன்னு சண்டை போடுறாங்க. ஈவன் திரௌபதி சப்செட். இந்த திரௌபதிக்கு அது புரியுது. ஆமா, இந்த தர்மர் என்ன எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு. ஆனா அண்ணா பேச்ச கேட்டு ஆகணும். அங்க அர்ஜுனனும் முணுமுணுக்கிறான். என்ன நகுலனும் சகாதேவனுக்கும் கூட இந்த அண்ணா எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காரு. யாரு அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் ஒர்க் பண்ணி யாருக்கு பிடிக்கும் உட்கார்ந்து இருக்காரு. நல்ல வேலை அப்போ தர்மரை காப்பாத்துறதுக்கு வியாசர் சேர்ந்தாருங்க. அவர் துவைதவனத்துல இருக்கும்போது இவளுடைய டிஸ்கஷன் நடக்கும் போது வியாசர் சேர்ந்தார். வந்த உடனே என்ன பேசிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு புரியுது. ஆனா அவன் நல்லா புரிஞ்சுக்குங்க, சரியான சமயம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சமயத்துலதான் பண்ணணும். உங்க தர்மர் சொல்றது கரெக்ட். லெட் அஸ் வெயிட். இந்த 12 வருஷம் வெயிட் பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இதுக்கு நடுவுல உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பக்கம் யார் இருக்கான்னு பாருங்க. நீங்க பூரிஸ்ரவஸ் இருக்காரு. அவரை மாதிரி ஒரு பழைய வாரியாரு. அவர் எப்போ விஸ்வரூபம் எடுப்பாருன்னு நம்ம வியாசர் சொல்றாரு. அப்படின்னா அவர் எப்போ விஸ்வரூபம் எடுப்பார்னு யாருக்குமே தெரியாது. சரி, இந்த பக்கம் 3 பேரு ராதேயன், யாரு கர்ணன், துரோணர், அப்புறம் பீஷ்மர், 3 பேரும் ட்ரெயின்டு பை பரசுராமர். பரசுராமர் சாதாரண ஒரு அவதாரமே கிடையாது இல்லையா? வியாசருக்கு தெரியுமே அவருடைய அவதாரம். அவர்கிட்ட போய் படிச்சவர்கள்னாக்க அவருக்கு கற்றுக் கொடுக்காத தேவாஸ்திரங்களே கிடையாது. யார் யாருக்கு எவ்வளவு தேவாஸ்திரம் கற்றுக் கொடுத்திருக்காருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியாது. அவளுக்கு தெரியாது இல்லையா? அந்தந்த ஆச்சாரியன் சில பேருக்கு இந்த மந்திரம், சில பேருக்கு அந்த மந்திரம், சில பேருக்கு இந்த மந்திரம் கொடுப்பாரு. இதுதான் ரைட்டா அதுதான் ரைட்டுன்னு இவாளுக்குள்ள சண்டை போட்டு இருப்பாங்க. அவளுக்கு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி இந்த 3 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பரசுராமர் கிட்ட இருந்து வாங்கின வித்தியை வச்சுட்டு இருக்காங்க. அவளுக்கு தெரிஞ்ச அளவு நீ யார்கிட்ட படிச்சிருக்க, அதுல ஒரு ஸ்கூல் ஆஃப் இருக்கக்கூடிய துரோணர் கிட்ட தான் நீ படிச்சிருக்க. யோசிச்சு பாக்கணும். அங்க 3 பேர் உனக்கு எதிர்பக்கம் இருக்கான். அவங்கிட்ட இருக்கக்கூடிய திவ்யாஸ்திரங்கள்ல. ஆகையினால
நம்ம தர்மமும் ஜெயிக்கணும், இன்னும் கொஞ்சம் நீ இக்கிப்பும் பண்ணிக்கணும். அந்த துரியோதனனை வெல்லணும்னாக்க அதுக்கு உண்டான தர்மத்தையும் சம்பாதிக்கணும், ஈஸ்வர அனுகிரகத்தையும் சம்பாதிக்கணும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு இட் வில் டேக் டைம். ஈஸ்வர அனுகிரகமானது ஜஸ்ட் நீங்க போன உடனே கிடைக்கிற விஷயம் இல்ல. யூ ஹாவ் டு பி பேஷண்ட். அது கரெக்டா உங்களுக்கு வரும். அதனால உங்க அண்ணா சொல்றது கரெக்ட். இப்போதைக்கு நீங்க எல்லாம் டென்ஷனா இருக்கிறதுனால நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க, இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய காமிய கவனத்துக்கு போய் நீங்க போதும் இங்க இருந்தது, நீங்க அங்க போய் கொஞ்சம் இருங்க. அதே மாதிரி இந்த இந்திரனால இது அர்ஜுனனால நிறைய காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு. ஒரு காலத்தை அந்த காண்டீபத்தை வைக்கும்போது அக்னி ஆனவன் அக்னிய பண்றதுக்காக மழையா கொட்டிருந்தான் அர்ஜுனன். அப்போ இந்த கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் போய் அக்னிக்கு ஹெல்ப் பண்ணி இந்திரனுடைய கொட்டத்தை அடக்கின பொழுது இந்திரன் என்ன சொன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணா, நீயும் அர்ஜுனன் பண்ணது. அர்ஜுனா, நீ என்னதான் சொன்னாலும் என்னுடைய பையன் தான் நீ. அதனால உனக்கு நான் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்துல ஒரு நாள் உனக்கு பாசுபதமே கிடைக்கும். பாசுபதாஸ்திரம் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை அடிக்கிறதுக்கான ஆளே யாருமே கிடையாது. அதனால பாசுபதாஸ்திரம் உனக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரே, அதை நீ மறந்துட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு போயிட்டார் வியாசர். போட்ட உடனே தர்மருக்கு பத்தியா, இதுதான் அதுக்குதான் சொல்றது, எல்லாம் காரணா காரியத்தோட தான் டிலே ஆகுது அப்படின்னு ஒண்ணு. கொஞ்ச நாள் ஆச்சு உடனே காமிய கவனம் போன உடனே ஒரு நாள் ஆரம்பிச்சார் தர்மர் மாதிரி, அப்பா அர்ஜுனா நீ கிளம்பு, நீ போய் ஃபர்ஸ்ட் நமக்கு பரமேஸ்வரனுடைய கிரேஸ் தான் ரொம்ப முக்கியம். சங்கரனுடைய அனுகிரகத்தை பெற்று நீ பாசுபதாஸ்திரம் வந்துட்டுனாதான் நம்ம தைரியமா, ஏன்னா இது எப்போ வியாசரே சொல்லிட்டு போயிட்டாரோ அப்போ வார் இம்யூனிட்டின்றத மெசேஜ் கொடுத்துட்டாரு, நம்ம அப்பாவே கொடுத்துட்டாரு. ஆகையினால் நம்ம என்ன பண்ணணும், இனிமேல் பட்டு வாருக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புது தெம்புல இருக்காரு தர்மர். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், நகுலனுக்கு, சகாதேவனுக்கு, பீமனுக்கு, அர்ஜுனன்லாம். ஆனா அர்ஜுனன் என்ன சொல்லிட்டாரு, நீ போய் அதை பண்ணணும், நீ நார்த்துக்கு போனோம் நீ அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அர்ஜுனன் கிளம்பிட்டான். கிளம்பினோடனே எல்லா பிரதர்ஸுக்கும் திரௌபதிக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. இவன் நல்லா இருந்தது, இவன் போனான்னாக்க எப்போ வருஷம் எவ்வளவு வருஷம் ஆகும்ன்றது தெரியாது, இவர் பாட்டுக்கு பெனன்ஸுக்கு போறாரு, சங்கரனை தெரிஞ்சுக்கணும்னாக்க அது என்ன சாதாரண காரியமா பரமேஸ்வரன் தரிசனம் பண்றது அப்படின்னு வருத்தப்பட்டு எல்லாரும் இவரை சீ ஆஃப் பண்ணாங்க. இவன் நேரம் நடந்து போறான். அப்போ தனியா போறான் அர்ஜுனன். அந்த காலத்துல ராஜசூய யாகம் பண்ணும் பொழுது ஒரு பரிவாரங்களோட போய் எல்லாரையும் ஜெயிச்சு எல்லாரையும் ராஜசூயத்துல எக்கத்தக்கமா பணத்தை சம்பாதிச்சதுனாலதான் அவனுக்கு பேர் தனஞ்சயன்னு பேரு. இப்போ அவன் எப்படி போறான்னாக்க தனியா போறான். அதனால இப்ப என்ன பர்பஸுக்காக போறான்னா, எப்படியாவது பரமேஸ்வர தரிசனம் வேணும் அப்படின்றதுக்காக மேல ஏறான். இமயமலையில யாருமே போகாத இந்திரகிலான்னு ஒரு சிகரம் இருக்கான். அந்த இந்திரகிலான்ற சிகரத்துல ஏறதுதான் ரொம்ப கஷ்டம். இவன் என்ன பண்றான், தனியா அதுல போய் ஏறான். அந்த வார் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த குளிருக்கு அங்க போனா அங்க ஒரு சன்னியாசி உட்கார்ந்துருக்காரு. சன்னியாசி உட்கார்ந்துட்டு தபஸ் பண்ணிட்டே இருக்கிறது. என்னப்பா இங்க வந்தா நீ ஆர்மர் எல்லாம் போட்டுன்னு வந்திருக்க, இது என்ன உன்னை பார்த்தா சத்திரிய மாதிரி தெரியுது, நீ வர வேண்டிய இடமே இல்லையப்பா, இது தபஸ்விகள்லாம் வரக்கூடிய இடம், இது சன்னியாசிகள்லாம் சுத்துற இடம், நீ பாட்டுக்கு கில்லியும் எடுத்துட்டு பரமேஸ்வரனை பாக்கிறதுக்கு வரைய, பில்லோடையும் பரமேஸ்வரனுக்கு என்னையா சம்பந்தம், நீ பாட்டுக்கு வெப்பனோட சாமியை பாக்கிறதுக்கு போகும்போது ஏதோ புஷ்பம் வேற பார்க்க வாங்கி போறேன், கத்தியோட போனான்னா என்ன அர்த்தம், இது என்னையான அவர் கிண்டல் பண்றாரு. பண்ணோடனே இவனுக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கு. யாரு நீங்க யாருன்னு உடனே அப்புறம் அவர் தெரிக்கிறாரு, இல்ல இல்ல நான் தான் உன்னை டெஸ்ட் பண்றது, நீ இவ்வளவு தூரம் வந்ததுல இருந்தே உன்னுடைய கமிட்மெண்ட் எனக்கு புரியுது, ஆனா இந்த இடத்துல உன்னுடைய ஆயுதங்கள்லாம் உனக்கு பிரயோஜனம் இருப்பா, நான் தான் இந்திரன் உங்க அப்பா அப்படின்னு உடனே அவன் நமஸ்காரம் பண்றான். பண்ணி எதுக்காக இங்க வந்தேன் அப்படின்னு, எதுக்காக இங்க வந்தேன்னாரு. என்ன நீங்க தானே சொல்லிட்டு போனீங்க அந்த மாதிரி அக்னியை நாங்க காப்பாற்றும் பொழுது அந்த காண்டீபத்தை கையில கொடுக்கும் பொழுது நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு நாள் சங்கரர் உங்களுக்கு தருவாங்க சொன்ன, ஆனா அது பண்ணணும்னா நீ தானே பண்ணணும், பெனன்ஸ் டீப்பா பண்ணணும், அதனால நீ உட்கார்ந்து நன்னா தபச பண்ணு, ஒருவார் நிச்சயமா ஒருவார் சங்கரர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிட்டாரு. வந்தோடனே இவன் அப்பா உன்னுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்றதுனால ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, இதுவே எனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு தபஸ் பண்றான். எதுவுமே கிடைக்காம அந்த காண்டீபத்தை மாத்திரம் பக்கத்துல சேஃப்டிக்கு வச்சுட்டு உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நாள் தபஸ் பண்றான், அன்ன ஆகாரம் இல்லாம தபஸ் பண்றான். அப்ப நடுவுல நினைச்சுக்கிறான், நம்ம சத்திரியனா இருக்கோம்,
இதை கூட நம்ம பொறுத்துக்க முடியாதா, பசியை பொறுத்துக்க முடியாதா, தாகத்தை பொறுத்துக்க முடியாதான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு மூக்கன்னு ஒரு ராட்சசன் இருக்கான். அந்த ராட்சசன் என்ன பண்றான், ஒரு பன்னி வேஷத்துல வைல்டு போரா எதிர்க்க திடீர்னு புர்ன்னு ஒரு சத்தத்தோட இவனுடைய பன்னன்ஸ் கலைஞ்சு அவன் பாக்குறான். எதிர்க்க பார்த்தா அந்த கரையை அவ்வளவு பெருசா நின்றுட்டு இருக்காது. அந்த வந்த உடனே இவன் என்ன பண்ணா, டக்குன்னு காண்டீபத்தை எடுத்து கண்ணி வைக்கிற நேரத்துல எய்ம் பண்ணிட்டான். எய்ம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்றான், ஒரு ஹண்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவளு என்னோடது, நீ எய்ம் பண்ணாத அப்படின்றாரு. இவன் அர்ஜுனா எய்ம் பண்ணா அவனுக்கு காதெல்லாம் சரியா கேட்காது. அவன் ஈஸ் ஆல்வேஸ் அந்த காரியத்தில் இருப்பான். இவர் என்ன சொல்றாரு, நிறுத்துன்னு சொல்லிருக்காரு. இவன் கேட்காம அத அடிச்சுட்டான் அந்த பண்ணிய. அதே சமயத்துல அவரும் அடிச்சார், அந்த ஹண்டர் அடிச்சார். கரெக்டா ரெண்டும் போய் அந்த போற ரெண்டு பிளந்துச்சு. பிளந்த உடனே இவனுக்கு கோபம். நான் வைக்கும் போது நீ யாரையா, நான் எய்ம் பண்ணிட்டு இருக்கேன்ற போது நீ எதுக்கு எய்ம் பண்ண, அந்த ஹண்டரை போய் காட்டா. பக்கத்துல பார்த்தா அந்த ஹண்டர் ஒய்ஃபோட வந்திருக்காரு. அவரா தைன்னு குதிக்கிறாரு அந்த ஹண்டர். நீ நேரம் நீ அடிக்கிறியா, நான் தான் அதை துரத்தின்னு வந்துட்டு இருக்கேன். துரத்தின் நான் எய்ம் பண்ணும் பொழுது நீ நடுவுல ஏதோ காரியத்தை பத்தி திடீர்னு விட்டா என்ன நியாயம் இது? என்னோட டார்கெட் அது, என்னோட பிரே நீ எப்படி ஓனர்ஷிப் பண்ண? என்ன அடிக்கிறதுக்கு வந்தது, அதனால அப்படின்னா நான் உன்னை காப்பாத்திருக்கேன் இல்லையா? அப்படி நீ சொன்னாக்கா ஐ ஹவ் சேவ்ட் யூ, அப்படித்தானே நீ என்கிட்ட சண்டை போடுறேன்னு அவரை கேக்குறான். என்ன சுவாமி இப்படி பேசுற, ஹண்டரா இருந்தேன்னு ஓவரா பேசுறேன், உனக்கு யாருன்னு தெரியுமா, நானு ராஜா, நான் சொன்னேன்னு எனக்கு எழுத்து பேசுற அளவுக்கு வேடனுக்கு அவ்வளவு சக்தி இருக்கா இந்த காட்டுல அப்படின்னு ரொம்ப கோபமா பேசுறான். உனக்கு அறிவு இல்லைன்றது எப்ப இந்த இவ்வளவு டேஞ்சரஸான ஒரு இடத்துல ஒய்ஃப கூட்டின்னு வந்துருக்கிய, இந்த மௌட்டியம் உனக்கு இருக்கிறதுனாலயே தெரியுதுன்னு கோபம்னா அவருக்கும் கோபம். இதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, உனக்கு தைரியம் இருந்ததுன்னா என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சுன்னு வாக்குவாதம் ஆயிடுச்சு. இவன் என்ன பண்றான்னாக்க சிரிச்சுட்டு வில்ல எடுத்து காண்டிபத்தை எடுத்து ஃபுல்லா இதை விட்டான், அம்பு பண்ணோன்னா அவர் அப்படியே மூடிட்டு அர்ஜுன சிரிக்கிறான். பாத்தியா என்னுடைய வில் வித்தை என்னன்றது, நீ ஒரு ஹண்டர், நீ சும்மா துஷ்ட மிருகத்தை அடைக்கிறேன், நான் துரோணனுடைய ஸ்டூடெண்ட், என்கிட்ட வந்தோன்னா அவர் என்ன பண்றாரு, அவருக்கு சில்கு துணியை தள்ளுற மாதிரி தள்ளிட்டு வந்துட்டாராம். அதை தள்ளிட்டு அந்த ஹண்டர் நின்ன உடனேதான் இவனுக்கு ஷாக் வருது. என்னடா இது, இவ்வளவு பெரிய இதுல போய் அவனை கூட மாதிரி மூடி இருக்கோம், அவ்வளோ அம்ப விட்டு ஆயிரக்கணக்கில் அம்ப விட்டு அவரை மறைச்சிருக்காருனாக்க அவர் ஜஸ்ட் லைக் தட் அதை தள்ளின்னு சிரிக்கிறாரு என்ன பார்த்துன்னு உடனே திருப்பி எடுக்கலான்ட்டு போனான்னா ஒரு அம்பு கூட இல்லை இவனுக்கு. அப்பதான் அவனுக்கு சந்தேகம் வருது, இல்ல இது ஏதோ ஒரு சூட்சமா இருக்கு, இவர் சாதாரண ஆள் இல்ல, நம்ம பண்ணது தப்பு பண்ண உடனே பண்ண உடனே இந்த மாதிரி யாருன்னு தெரியலையே, நீங்க ஹண்டரா வந்திருக்கீங்க, உங்ககிட்ட நான் ஆர்கியூ பண்ணது எனக்கு தப்புன்னு தோன்றது, நீங்க யாருன்னு உடனே அவரும் பார்வதியுமா சேர்ந்து அவனுக்கு காட்சி கொடுத்து இது மாதிரி இல்ல, உன்னுடைய எந்த ஒரு மந்திரம் கொடுக்கறதா இருந்தாலும் அதிகாரித்துவத்தை பார்க்காம எந்த மந்திரமும் கொடுக்க முடியாது, உன்னுடைய தபசை டெஸ்ட் பண்ணணும்னு ஏற்கனவே எனக்கு இந்திரன் சொன்னதுதான் இது, உனக்கு பாசுபதம் கொடுக்கணும்னு நீ தானே கேட்கணும், நீ அத தபஸ் பண்ணி கேட்டாதான் உனக்கு கொடுக்க முடியும்ன்றதுனால அவர் என்ன பண்ணாரு, அந்த பாசுபத மந்திரத்தையும் பாசுபத ஆஸ்திரத்துக்கு எப்படி பிரயோகம் பண்றன்ற வித்தியும் கத்து கொடுத்துட்டு போய் அதுக்கப்புறமாக அவர் போன உடனே பரமேஸ்வரனுடைய அவதாரம் கிடைச்சதுன்னு உடனே இந்திரன், வருணன், குபேரன், யமன் 4 பேர் அங்க வந்துட்டாங்க. வந்த உடனே அவளுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன உனக்கு திவ்யமான தரிசனம் கிடைச்சது அர்ஜுனா, என்ன எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வடக்கு அதிபதி யார் அவர் என்ன பண்ணாரு, குபேரன் என்ன பண்ணாரு, நான் என்னுடைய குபேராசிரமத்தை தான் அப்படி, ஈஸ்டுக்கு அதிபதியான இந்திரன் நான் என்னுடைய இந்திராஸ்திரத்தை உனக்கு தரேன் அப்படின்னாரு. அப்புறம் யமனானவர் தெற்கு திசைக்கு சொந்தமா இருக்கக்கூடிய அவர் அவர் அவருடைய வருணன் பார்த்தார், மேற்கு திசைக்கு அதிபதி அவர் இல்லையா, இந்திராய ஸ்வஹா வருணாய ஸ்வஹா அப்படிதானே பண்றோம். அவர் என்ன பண்ணாரு, அவரும் தன்னுடைய அஸ்திரத்தை கொடுத்த உடனே இந்திரன் சொன்னாரு, நீ இவ்வளவு தூரம் வந்துட்டேன், அதனால வந்த நான் உனக்கு அமராவதிக்கும் நீ ஒரு தடவை வந்துட்டு போ, அங்கேயும் உனக்கு உன்னுடைய பிராரப்தம் படி ஒரு வருஷம் நீ அங்க இருக்கணும்,
அதனால உனக்கு நான் மாதலிய வச்சு ஒரு சாரியத்தை அனுப்புறேன், நீ ஏறிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அதுல ஏறி போனாரு. அப்படி போறது எதுக்காக வந்ததுன்னா, இந்த பாசுபதமானது அப்படி வசத்தியாக சங்கரன் கையிலேருந்து வந்த அந்த பாசுபதாஸ்திரத்திலிருந்து வித்தஹா சேத், அதிலிருந்து வந்ததான சக்கான அந்த ஒரு அம்பே நம்ம மாரேஹா, அவனை கொல்லாதுன்னு சொன்னா நீ என்ன பண்றிய? நிஷ்புலேஷு வித்துன்னாங்கஹா, தென்னங்குச்சி வச்சுட்டு இந்த தொடப்பத்துல இருந்து சின்ன வயசுல நம்ம கட்டிட்டு விடுவான்ல, அதுல போய் நீ அடிக்கிறது. இவ்வளவு எல்லாம் சம்சாரத்தை தாண்டி அவன் வேதாந்தத்தை படிச்சு அதெல்லாமே பண்ணி அவன் வந்திருக்கான். அவனுக்கு ஞானம் வந்துருச்சுனாக்க திருப்பியும் இந்த சம்சாரமானது அவனுக்கு அஃபெக்ட் ஆகுமான்னு, அதெல்லாம் அவனுக்கு தென்னங்குச்சி தான். அவன் பரசுராமாஸ்திரத்தையே சர்வை பண்ணிவிட்டான் அப்படின்ற அர்த்தத்துல என்ன, அபி பாசுபதாஸ்திரேன வித்தச்சேத் நமமாரையா, எந்த பாசுபத அஸ்திரத்தினால கூட அடிபட்டு சாகவில்லையோ அவ்வளவு பெரிய சம்சாரத்திலேயே அவன் மேனேஜ் பண்ணி வேதாந்தா கிளாஸுக்கு வந்து எல்லாத்தையும் படிச்சிருக்கான்னாக்க அவனை போய் நிஷ்பலேஷு வித்துன்னாங்கா, ஒரு பிரயோஜனமும் இல்லாத இந்த தென்னங்குச்சி அம்பினால என்ன அவன் நக்ஷத்தி எத்தனை ஆனா அவன் நாசமாயிடுவான்னு நீ நினைக்கிறான்னா என்னையா உன்னுடைய பிரமாணம் அப்படின்னு கேட்டார். இப்படி கைமுதிக்க ஞானம் தான் இங்க. கைமுதிக்க ஞாயம்னா அதாலேயே பண்ண முடியல. இதா இரும்பு காத்துல இந்த இரும்பு அம்மியே பறக்கிறது ஆடி காத்துல, இலவம் பஞ்சே உன் கதை என்னன்னா இலவம் பஞ்சு பறக்கிறதுன்னா ஆனானப்பட்ட பாசுபதாஸ்திரமே அவனை ஒன்னும் பண்ண முடியலன்னா, இந்த தென்னங்குச்சி இதெல்லாம் ஞானம் வந்த பிறகு அவனுக்கு வரக்கூடிய இந்த சம்சார இன்னல்கள்லாம் எல்லாம் தென்னங்குச்சி துல்லியம். அது போய் அவனுடைய ஞானத்தை அஃபெக்ட் ஆக போறது கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா அப்படின்னு சொன்னாரு. இல்ல எப்படி ரசமா 2 எக்ஸாம்பிள சொல்லி ஞானியினுடைய ஞான நிலையை எதாலையும் பாதிக்க முடியாதுன்றத அழகா இந்த பிரவೃತ್ತಿ மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம் இதெல்லாம் ஞானியினுடைய ஞானத்துக்கு முன்னாடி நிக்காதுப்பா. இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் லோயர் லெவல்ல பேசக்கூடிய ஆர்குமெண்ட். இங்க இந்த லெவலுக்கு வந்தா பேச்சுக்கு அங்க வேலை இல்ல, விவாதத்துக்கு வேலை இல்ல, சந்தேகத்துக்கு வேலை இல்ல. அவனுக்கு விபரீத பாவனை போயிடுத்து, பிரமேய அசம்பாவனை போயிடுத்து, பிரமாண அசம்பாவனை போயிடுத்து, அவன் ஞானி அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இதுதான் அவனுடைய திருப்தியான நிலை, ஞானியினுடைய நிலைன்றதுக்காக இதனுடைய மேல் போகத்தை அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.